நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஏர் தமிழா. இது கொஞ்சம் இம்சை, நிறைய இசை. கடந்த வாரம் வந்துட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கு கொண்ட நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீங்க. ஸோ அவங்களுடைய விளக்கங்கள் நிறையவே உங்களுக்கு ரொம்ப புதுசு புதுசா இருந்திருக்கும். அத பார்த்து 2, 3 பேர் நம்மட்ட பேச வந்திருக்காங்க. ஸோ அத பத்தியும் இன்னைக்கு இந்த செஷன்ல அவங்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அ ஹாய் பசங்களா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும் சார். ஓகே. ஸோ போன வாரம் எபிசோட் கேட்டீங்களா? பசங்கலாம் என்ன சொன்னாங்க? டீச்சர்ஸ்லாம் பார்த்தாங்களா? என்ன ரெஸ்பான்ஸு? எஸ் சார், பார்த்தாங்க சார். எல்லாரும் வந்து நல்லா பண்ணீங்க. அப்புறம் வந்து நெறைய தகவல் வந்து மக்களுக்கு வந்து சொல்லி குடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். ஓகே, சூப்பர்ப்பா. ஆ நான் அந்த லைவ கேட்டுட்டு சென்னையில இருந்து ஒரு பிரதரு அவரு கூட விவசாயத்துல சில டவுட் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். நான் அவர்ட்ட ஒரு நாள் நான் பேசிட்டு நம்ம ஒரு நாள் கான் போடுவோம். ஸோ 350 பேர் லைவ்ல பார்த்துருக்காங்க. இந்த ஏர் தமிழாவை நீங்க அணுகுனதுக்கும், உங்களுடைய பல சாதனைகள்ல இதுவும் ஒண்ணு சேர்ந்ததுக்கும் பெரிய நன்றி. தென் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமையா இனிமே அமையறதுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த எபிசோட்ல என்னெல்லாம் பார்க்க போறோம், என்னெல்லாம் பேச போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க இவ்வளவு விஷயங்கள் அக்ரிகல்ச்சர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அதுல இருந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாங்க எடுத்திருக்கோம். இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு மேக்ஸிமம் வந்துட்டு எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கவர் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் விஷயமாகவும் இருக்கட்டும், இல்ல மக்களுக்கு தேவையான கருத்துக்களாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பகிர்ந்து கொள்வோம். சரிங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுல முதலாவதா வந்துட்டு தற்போதைய நிலையில விவசாயிகள் அதிகம் பயன்படுத்த வேண்டிய அரசு வேளாண் திட்டங்கள் என்னென்ன? சார், அதாவது வந்துன்னா, இப்ப பாத்தீங்கன்னா, நெறைய திட்டங்கள் வந்து இருக்குங்க சார். அரசாங்கத்தின் மூலியமா குடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, முதல்வரின் சூரியகாந்தி பம்பு செட் அதாவது முதல்வரின் சூரிய சக்தி பம்பு செட் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு சார். இது மூலியமா என்னன்னா, அ அதாவது எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் பண்றதுனால எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமா செலவாகுது. அதுவும் இல்லாம டீசல் மோட்டார் அந்த மாரி ஃபியூல் யூஸ் பண்றது ஃபியூல் காஸ்ட் அதிகமாகுது. அதனால என்ன பண்றாங்க, நம்ம கவர்மெண்ட் வந்து சோலார் மூலியமா இயங்கக்கூடிய சோலார் பம்பு செட் அப்படிங்கிற ஒரு திட்டத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க சார். இது மூலியமா வந்துட்டு அ நம்ம கவர்மெண்ட்டே வந்து சப்சிடி மூலியமா வந்துட்டு நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இது என்னன்னா, இப்ப 5 ஹெச்பி மோட்டர் இருக்குன்னா, அதுல வந்து கிட்டத்தட்ட அதோட காஸ்ட் வந்து 2,60,000 கிட்ட ஆகுது சார். அதுல 1,80,000 அவங்களே வந்து கவர்மெண்ட்டே வந்து சப்சிடியா குடுத்துடுறாங்க. இது போல பல திட்டங்கள் வந்து இருக்கு சார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, வேளாண் பொருட்கள வந்து மதிப்பு கூட்டுற இயந்திரங்கள், அதாவது அந்த இயந்திரங்கள வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான இயந்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராக்டர், ரொட்டவேட்டர் அந்த மாரிலாம் நெறைய வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்ஏஎம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கூட இருக்கு சார். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு சப்சிடில ரொட்டவேட்டர், அந்த இது கல்டிவேட்டர், அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் மிஷினரிஸ் எல்லாமே சப்சிடில 50% சப்சிடில வந்து விவசாயிகளுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நாங்க பார்த்த வரையும் நம்ம கிராமங்கள், நாங்க எங்க ராவேல போயிட்டு நாங்க விசிட் பண்ணது, களப்பயிற்சி மேற்கொண்டதுல நெறைய விவசாயிகள் இது மூலியமா பயன்பெற்று இருந்தாங்க. இது போன்ற திட்டங்கள் இன்னும் நெறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குது. இத பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சார். சரி, இந்த கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸோட அவேர்னஸ் இத இன்கிரீஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யலான்ட்டு உங்களுடைய ஐடியாக்களாக இருக்கிறது? சார், இந்த திட்டங்கள வந்து அதாவது நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் இல்லாட்டி நெறைய வந்து தெரியாம இருக்காங்க சார். இந்த ஸ்கீம்ஸ் வந்து உழவன் ஆப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்லயே வந்து நெறைய அவைலபிளா இருக்கு சார். நம்மளோட கவர்மெண்டோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் தான் சார் இது. இதுலயே வந்து நெறைய தகவல் இருக்கு. இதுல ஒன் ஆஃப் த இதுதான் மானிய திட்டங்கள் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு சார். அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா நெறைய திட்டங்கள், அதாவது என்னென்ன திட்டம் இப்போது கரண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்துட்டு வச்சிருக்காங்க சார். அது மூலியமா வந்து நம்ம என்ன திட்டம்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம போயிட்டு பாத்துக்கலாம் சார். இது வந்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்காங்க. என்ன திட்டம் இருக்கு இப்ப கரண்ட்ல, என்ன திட்டம் வந்திருக்கு, வரல அப்படிங்கிறது வந்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட இந்த உழவன் ஆப்க்குள்ளேயே போயிட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சார். இப்போ ஒரு பெரிய படங்கள் வந்துட்டு வெற்றி பெறுதுன்னா, சோ அதோடைய ரசிகர்களோட சப்போர்ட்டால தான் வெற்றி பெறுது. அதுவே சின்ன படங்களோட வெற்றிகள் வந்துட்டு எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா, இந்த வேர்ட் ஆஃப் மவுத்ன்னு சொல்லுவாங்க. நான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்து வந்து அருமையா இருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு அப்படின்ட்டு, நீயும் பாருன்னு இந்த சஜெஸ்ட் பண்ணி தான் பார்க்க வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கீம் மூலமா பயனடைந்த விவசாயிகள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள தொடர்பு கொண்டு அதன் மூலமா இந்த ஸ்கீம மக்களுக்கு தெரியப்படுத்தலாமா? இது ஒரு நல்ல முடிவா இருக்குமா? கண்டிப்பா சார். கண்டிப்பா இந்த முறை நாங்களுமே பண்ணியிருக்கோம் சார். நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு நாங்களே வந்துட்டு அ விளம்பரம் குடுத்துருக்கோம் சார். நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு வேலுசாமி அப்படிங்கிற ஒரு ஃபார்மர வந்துட்டு நாங்க போய் பார்த்தோம். அவரு வந்து மானியத்துல வந்து ரொட்டவேட்டர் வந்து வாங்கியிருந்தாரு. அது வந்து 50% சப்சிடில வந்து வாங்கியிருந்தாரு. இந்த தகவல வந்து நாங்க வந்து நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் மூலியமா நாங்க நெறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தணும். அத பார்த்து நெறைய வந்து ஃபார்மர்ஸ் வந்துட்டு எங்கள்ட்டயும் கேட்டிருந்தாங்க. இது மூலியமா இன்னும் 2, 3 ஃபார்மர்ஸ் கூட அப்ளை பண்ணியிருக்காங்க. இதன் மூலியம் பயன் பெறுவாங்க அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் சார். அடுத்ததாக வந்துட்டு நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமா கிடைக்கிற இயந்திர மானியங்கள் பற்றி விவரிக்க முடியுமா? கண்டிப்பா சார். கண்டிப்பா வந்து விவரிக்கலாம். அவங்க என்னன்னா, மானியத்துல வந்து மின் மோட்டார் பம்புகள் அதெல்லாம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டம். அதுக்கப்புறம் வந்து வேளாண் இயந்திரமயமாக்கல் துணை இயக்க திட்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி முதல்வரின் சூரிய சக்தி பம்பு செட் திட்டம் இதெல்லாம் வந்து இருக்கு சார். இது மூலியமா வந்துட்டு நம்ம வந்து அ நெறைய விஷயங்கள வந்து மானிய முறையில வந்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும் சார்.
அதுவும் இல்லாம ஓகே. நம்மளோட வந்துட்டு மதிப்பு கூட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள், அதாவது ஒரு சில மிஷினரிஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது எண்ணெய் பிழிந்து எடுக்கும் செக்கு இயந்திரம், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மாட்டை உரிக்கும் இயந்திரம், பாக்கு உடைக்கும் இயந்திரம், தானியம் அரைக்கும் இயந்திரம், இந்த மாதிரி நிறைய இயந்திரங்களும் வந்து சப்சிடியில வந்துட்டு தொழில் முனைவோருக்காக இப்ப புதுசா தொழில் தொடங்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்காக மதிப்பு கூட்டி நம்மளோட பொருட்களை வந்து விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது போன்ற திட்டங்கள் மூலியமா வந்துட்டு மானியத்துல வந்துட்டு இந்த இயந்திரங்கள்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க சார். ஓகே. இப்போ இந்த அரசாங்கத்தோட சில நல்ல திட்டங்கள் வந்துட்டு மக்களுக்கிட்ட முழுமையா சேரணும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு அரசாங்கமும் ஒத்துழைக்கணும், மக்களும் ஒத்துழைக்கணும். இப்போ அரசாங்கத்த அணுகுறப்போ, இல்லங்க இந்த கேட்டகரில உள்ளவங்க இந்த மானியத்துக்கு தகுதி இல்லங்க அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இந்த இந்த மானியத்துக்கு இயந்திர மானியத்துக்கு இவங்கலாம் தகுதி அடைந்தவங்க, இவங்களுக்குலாம் தகுதி இருக்கு, இவங்கலாம் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு மட்டும் தகுதி இல்ல. அந்த மாரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல இது எல்லா விவசாயிக்குமே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய எல்லாமே தகுதி வாய்ந்த கூடிய மானியமா இருக்குதுங்களா? இப்போ ரொட்டவேட்டர் வாங்கினாரு அப்படின்னு சொல்றேன்ல சார், அந்த திட்டத்திலேயே வந்துட்டு இப்போ சிறு விவசாயிகளுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சதவீத மானியமும், இப்போ பெரு விவசாயிகளுக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு சதவீத மானியமும் வந்து தந்துகிட்டு இருக்காங்க சார். இப்போ குறிப்பிட்டு இவ்வளவு சதவீதம் அப்படின்னு அவங்கள அந்த காஸ்ட்டை பொறுத்து, அதோட அவர் வாங்குற அந்த இதோட ரொட்டவேட்டரோ இல்லை வேற ஏதோ அந்த மிஷினரிஸோட காஸ்ட்டை பொறுத்து அவங்களுக்கு கூட குறைய வந்து சப்சிடிஸ் வரும் சார். அது வந்து விவசாயிகளுக்கு முக்கியமாக வந்து தந்துகிட்டு இருக்காங்க. மற்றபடி தொழில் முனைவோருக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் பெருசாக தகவல் தெரியல சார். தெரிஞ்சுட்டு சொல்றோம். அந்த விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த விவசாயம் எவ்வாறு வருமானத்தை அதிகரிக்க உதவுதுன்னு நினைக்கிறீங்க? சார் அதாவது ஒருங்கிணைந்த இது விவசாயம்னா ஒண்ணும் இல்லைங்க சார். நம்ம வந்து பயிர் மட்டும் சாகுபடி பண்ணாம மத்ததுக்கும் சேர்ந்து சாகுபடி சார். அதாவது கால்நடை, மீன்கள், அது இல்லாம இப்ப அதாவது வைக்கோல் இருக்குங்களா சார் நம்ம நெல்லுல இருந்து அந்த வரக்கூடியது நம்ம வந்து நம்ம கடந்த வச்சு வாரம் காரணம். பேசணுமே அதுதானா? நம்ம கடந்த வாரத்துல இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பத்தி பேசணுமே அதுதானே ஆமா இது? சார். ஆமா சார். இன்டகிரேட் சொல்லுங்க. ஃபார்மிங் தமிழ்ல சொல்லுங்க. அதான் சார் நம்ம அதை பத்தி தான் சார் பாக்குறது. அதுல வந்து என்ன பண்ணா இப்போ ஒரு பயிர் மட்டும் சாகுபடி பண்ணாங்கன்னா விவசாயிகள் வந்து இப்ப தண்ணி இல்லாம பயிர் அழிந்துட்டாலும் அவங்களுக்கு வந்து நஷ்டமாயிரும் சார். இப்ப அதே வந்து இப்போ பயிர் ஃபுல்லா போடுறாங்க அப்படின்னா ஒரு 90 நாள் பயிர் வந்து 60 நாளைக்கு மேல மழை இல்லை அப்படின்னா அந்த 60 நாளைக்கு எடுத்து அந்த தீவனத்தை எடுத்து மாட்டுக்கு போட்டுருவாங்க சார். அது மூலமா வந்து இப்ப ஓகே. பாதியில வந்து மாடு வந்து அந்த மாட்டு தேவையான தீவனம் கிடைச்சிடும் சார். அது மூலமா மாட்டு தேவையான அதுல இருந்து மாட்டுல இருந்து வருமானம் எடுத்துக்கிட்டீங்க சார். அதாவது சார் இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து பயிர் சாகுபடியோட கால்நடை பண்ணலாம் சார். கால்நடை இல்லாம மத்த விஷயம் ஆடு வளர்ப்பு, அது இல்லாம நம்ம வேற ஏதாவது இந்த காளான் வளர்ப்பு பண்ணலாம் சார். அது இல்லாம மீன் வளர்ப்பு பண்ணலாம் சார். இது இல்லாம அப்புறம் வந்து சில்வி கல்ச்சர் சொல்லுவாங்க. அதாவது மர வளர்ப்பு. மரத்தை வளர்த்து நம்ம அதாவது விவசாயம் பண்ணிட்டு நம்ம மரம் வளர்ப்போம் சார். அதுல நம்ம ஆடு வளர்க்க முடியும். அது மாதிரி பண்ணுவாங்க சார். அப்புறம் தேனீ வளர்ப்பு பண்ணுவாங்க சார். அப்புறம் பட்டுப்பூச்சி வளர்ப்பு இந்த மாதிரி ஒருங்கிணைந்து பண்ணாம எல்லாமே இன்டகிரேட்டடா இருக்குங்க சார். ஓகே. இந்த சிங்கிள் கிராப் ஃபார்மிங் ரிஸ்கினா அதை அக்ரி பண்ணுவீங்களா? இப்போ சிங்கிள் கிராப் ஃபார்மிங் பண்றவங்கன்னா அதுல வந்துட்டு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அக்ரி பண்ணுவீங்களா? ஒருவேளை அந்த ரிஸ்க் இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டரை எப்படிலாம் சமாளிக்கலாம்? ஆமா சார். இப்ப சிங்கிள் கிராப்பா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தா லாஸ் அதிகமாகும் சார். அதாவது எப்படின்னா இப்ப வந்து ஒரு ஒரு காலத்துல ஒரு பருவத்தை வந்து நெல் மட்டுமே போட்டு வராங்க அப்படின்னா அது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்தையும் உறிஞ்சிருங்க சார் ஃபுல்லா. அதாவது ம். இப்ப அதை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம்னா அதுல இருந்து கூட நோயும் பூச்சி மேலாண்மை பூச்சி வந்து அதிகமா வந்துருங்க சார். அது இல்லாம இப்ப மார்க்கெட்ல வந்து ஒரே பொருள் மட்டும் சந்தைப்படுத்துறது வந்து அதிகமாகும் சார். இப்ப நெல்லே ஒரு 1000 விவசாயி போட்டுருக்காங்க, ஒரு 10,000 ஏக்கர் போட்டுருக்காங்க அப்படின்னா அதோட விளைச்சல் வந்து அதிகமா இருக்குது. அதோட விளைச்சல் ஓகே. அதிகமா இருக்கனால சந்தையில வந்து அதோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சார். அப்ப வந்து நம்ம அதை பண்ணிட்டே இருந்தாலும் நம்மளால சந்தைப்படுத்த முடியாது. அதை உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் விற்கிறதுக்கு இடம் இருக்காங்க சார். அதான் சார் அதோட பெரிய பிரச்சனை. அர்பன்ல உள்ள யூத் இளைஞர்களுக்கு இது சூட்டபிளா இருக்குமா? இப்ப அர்பன் ஏரியால இருக்கிற யூத் வந்துட்டு இதை பண்ணலாமா? இது பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியமாகுது? எஸ் சார். கண்டிப்பா இருக்கு சார். அவங்க வந்து அத வந்து பின்பற்றணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். விவசாயம் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்து, அவங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க அவங்க உள் மனசுல இருந்து அவங்களுக்கு வந்துச்சுன்னா, அவங்க வந்து பண்ணலாம் சார். அவங்களால முடியும். அப்போ இந்த மாதிரி விவசாயங்கள் பண்றதுக்காக இப்போ வந்துட்டு அதிகமான இப்ப ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்ல வெளிநாடுகள்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இவங்க வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறது இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் தான் அதிகமா சூஸ் பண்றாங்க. ஸோ இத பத்தி நீங்க தெளிவா விளக்கம் குடுத்திருக்கீங்க. அதுக்கு நன்றி. என்னுடைய அடுத்த கேள்வியாக இருக்கிறது வந்துட்டு, விவசாயிகள் தங்கள் விளைபொருளுக்கு நல்ல விலை பெற சந்தைப்படுத்துதல் என்னெல்லாம் மாற்றம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த முறையில பண்ணோம் அப்படின்னா, ஸோ கரெக்ட்டா அவங்களுக்கான நியாயமான விலைகள் கிடைக்கும் சார். இத வந்து சந்தைப்படுத்துதல்ல இன்னெல்லாம் வேற என்ன மாற்றம் பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். அதுக்கு வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட், அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்குன்னா, விவசாயிங்க தங்களோட விளைபொருட்களை வந்து நியாயமான விலையில சரியான எடைக்கு சரியான விலைக்கு வந்து நம்ம விற்பனை செய்யறதுக்கு வந்து அது வந்து நம்ம உதவி செய்யுது. இது வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பார்க்கப்படுகிறது. எதுக்கு கொண்டாந்தாங்கன்னா, நடுவனார்கள் அதிகமா இருக்கிறதுனால, அப்புறம் வந்து குறைந்த விலை இருக்கிறதுனால, அப்புறம் பணம் வாங்குதல் வந்து எதுவும் தாமதம் இருக்கிறதுனால வந்து இது கொண்டாந்துருக்காங்க. இது எப்படி செயல்படுதுன்னா, விவசாயிகள் வந்து சந்தைக்கு கொண்டு வருவாங்க அவங்களோட பொருளை. அதை வந்துட்டு சரியான எடையை பார்த்து அதோட தரத்தை பார்த்து அந்த பொருளுக்கு ஏத்த விலை வந்து விற்பனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கடைசியா வந்து விற்பனை பண்ணிப்பாங்க அந்த பொருளை.
என்னோட கேள்விகள் ஒரு சாதாரண மக்களாக சாதாரணமாக இப்போ விவசாயம் பண்ண நினைக்கக்கூடிய மக்கள் அவங்கள்ட்ட இருந்து தான் என்னுடைய கேள்விகளா இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மார்க்கெட்டிங் பத்தி, இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலமா நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த நெல்லு போட்டேன், இந்த குருவை சம்பா சாகுபடி பண்ணேன், இந்த மாதிரி உரங்கள் வாங்கினேன் அப்படின்ட்டு இவங்க சமூக வலைதளத்துல பதிவிடுறது மூலமா அவங்களுக்கு வேற ஏதாவது இதன் மூலமாவே அவங்களுக்கு ரெவன்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா? எஸ் சார், இருக்கு சார். அது ஒரு வகையான அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் தான் சார். அவங்க வந்து ஒரு சிலர் பேர் வந்து இண்டிவிஜுவலா வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்கவங்க பொருள் இந்த பொருள் இருக்குது. இப்ப நாமளே வந்து ஒரு பேராசூட் இருக்குன்னு வைங்களேன். பேராசூட் என்னங்கிறாங்க, அத அவங்களே அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்களா சார்? அதே மாதிரி நம்ம ஃபார்மர்ஸ் அவங்களே அட்வர்டைஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட் வந்து வித்துக்க முடியும். அதுக்கான அனைத்து வந்து இந்த சோசியல் மீடியாவும் இந்த சமூக வலைதளமும் வழங்குது சார். அது வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிறவங்களுக்கா அந்த அவங்க தேவையான இது வந்து லாபம் ஈட்டிக்கலாம் சார் அதனால. ஓகே, ஓகே. இந்த இதுல முன்னாடி இப்போ நீங்க சொல்றீங்க சந்தைப்படுத்துதல் பத்தி. இந்த இந்த சந்தைப்படுத்துதல்ல இந்த முன்னாடிலாம் அந்த மிடில் மேன் ஒன்னு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியுமா? அது மேல ரியலிஸ்டிக்கா? இல்ல அவங்களுடைய தலையிடுதல் இல்லாம ஒரு பொருளை சந்தைப்படுத்த முடியுமா? எஸ் சார், கண்டிப்பா முடியும் சார். அதுக்கு தான் சார் ஈனாம்னு ஒரு திட்டம் இருக்கு சார். ஈனாம்னா எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சார். அப்படின்னா அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆன்லைன் மூலமா நம்ம வந்து ட்ரேடிங், அதாவது நம்ம விளைவிச்ச பொருளை வந்து விற்கிறது சார் ஆன்லைன்ல. அதாவது எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாம. அதாவது நம்ம ஏபிஎம்சின்னு ஒருத்தர் ராஜாராம் சொன்னாரு சார். ஏபிஎம்சின்னு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி. அது வந்து சார் நம்ம வந்து அது ஒவ்வொரு தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா லெவலையும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும் சார். அதே வந்து நம்ம அந்த மாதிரி இடத்துல வந்து ஈனாம்ங்கிற ஒரு திட்டம் வந்து கையில இருக்கும். அந்த ஈனாம் திட்டத்தின் மூலமா வெவ்வேறு மாவட்டத்தும் வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கிற ஏபிஎம்சிலையும் நம்மளோட பொருளை வந்து கொண்டு போய் விற்க முடியும். இப்ப வந்து நம்மளோட பொருள் அந்த வேற மாநிலத்திலயோ வேற மாவட்டத்திலயோ நம்மளோட பொருள் தேவை இருக்குது. நம்ம இந்த இடத்துல நம்ம பொருள் விற்காம, நம்ம ஊர்ல உள்ளதே வந்து விற்காம நம்ம வெளி இடத்துல போய் வித்தோம்னா அதுக்கான பலனும் அதிகம், அதுக்கான காசு நமக்கு வந்து லாபமும் அதிகமா ஈட்டி தரும் சார். அதுதான் வந்து இந்த ஈனாம்ங்கிற திட்டம். இந்த இந்த ஈனாம் தரம் வந்துட்டு விவசாயிகளுக்கு உண்மையாவே பலன் தருதுன்னு நினைக்கிறீங்களா? வேற எந்தெல்லாம் முறையில எப்படிலாம் இது வந்துட்டு பலன் தருதுன்னு நினைக்கிறீங்க? எஸ் சார், இந்த ஈனாம்ங்கிற திட்டத்தை வந்து பயன்படுத்துற விவசாயிகள் கண்டிப்பா வந்து பலனடைவாங்கன்னு என்னால சொல்ல முடியும். அதே வந்து இது நிறைய பேருக்கு தெரியாமயே இருக்குது. ஈனாம்ங்கிற திட்டம் ஒண்ணு இருக்குது, ஆன்லைன்ல இருக்குது. இடைத்தரகர்கள் இல்லாம இது வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்குது. விவசாயிங்க நிறைய பேர் நியாயமான விலை கிடைக்காம ஏமாந்து போறாங்க சார். ஆனா வந்து இந்த ஈனாம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசு கண்காணிப்பு மூலமா நடக்குது. அரசு கண்காணிப்பு மூலமா இந்த ஏபிஎம்சிங்கிற மண்டியில வந்து விற்பனை நடக்குது. ஸோ வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, என் மக்களின் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்முடைய தமிழால வந்துட்டு நம்முடைய பிஜிபி கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ போன வாரத்துல வந்துட்டு அவங்க கேள்விகளுக்கு பல விவசாயிகள், இளந்தலைமுறை விவசாயிகள் நிறைய பேர் நம்மள தொடர்பு கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கேள்விகளாக இருக்கட்டும், அவங்கள ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு விரைவில் இவங்களே அணுகி அவங்க கேட்பாங்க. ஸோ மாணவர்கள் மூலமா விவசாயிகளுக்கும் இளந்தலைமுறை விவசாயிகளுக்கும் விவசாயிகள்ட்ட இருந்து மாணவர்களும் எந்த அளவுக்கு கத்துக்கிறாங்கிறது தான் இதோடைய முழு நோக்கமாக இருக்கிறது. நீங்க அப்படி பாக்குறப்ப இந்த ராவே மூலமா அதிகமான விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க. அந்த அதே ராவே மூலமா இவங்களும் நம்மளுடைய பசங்களும் நிறையவே கத்துருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். பசங்களா, இப்போ இன்றைய காலகட்டத்துல வந்துட்டு விவசாயிகளுக்கு உதவுற முக்கியமான மொபைல் செயலிகள் என்னென்னலாம் இருக்கு? விவசாயிகளுக்கு வந்து முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பூச்சி தாக்கம், இந்த பயிர்ல நோய் வருது, அதெல்லாம் தான் சார். இப்போ வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து கண்டுபிடிக்கிறது பிளான்டிக் செயலின்னு ஒன்று இருக்கு சார். பிளான்டிக் செயலி, அப்புறம் உழவன் செயலின்னு இருக்கு. பிளான்டிக் செயலி என்னன்னாக்கா, இப்போ நீங்க ஒரு இப்போ பயிர் தாக்கிருக்கிறது இல்லை, அதுல வந்து ஒரு போட்டோ எடுக்கிறது மூலியமா அது என்ன அதுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அதை வந்து நீங்க எப்படி பாதுகாக்கலாம், அது என்ன நோய் தாக்கியிருக்கு, அதுக்கு என்னெல்லாம் பண்ணா வந்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அந்த பிளான்டிக் செயலிலேயே வந்து சொல்லிடும் சார். அதுக்கப்புறம் இப்போ வந்து வானிலை அறிக்கை அதையும் வந்து அந்த ஆப்லேயே சொல்லிடும் சார். இப்போ வந்து பூச்சி வர்றதுக்கான காரணம் என்ன, அது வந்து கட்டுப்பாட்டு முறைகள், அப்புறம் அது வந்து வராம எப்படி தடுக்கிறது, எல்லாமே அதுலயே வந்து லைனா சொல்லும் சார். இப்போ நீங்க ஒரு பயிர் போட்டீங்கன்னா அது போட்டு அது வந்து அறுவடை பண்ற வரைக்கும் அதுக்கு என்னென்ன நீங்க பண்ணா மகசூல் அதிகமா எடுக்கலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எந்தெந்த நேரத்துல என்னென்ன பண்ணலாம், அது எல்லாத்தையுமே வந்து அந்த செயலிலேயே சொல்லும் சார். சார் அப்புறம் உழவன் ஆப்னு ஒன்று இருக்கு சார். சார் அதை பத்தி வந்து ரகுநாதன் மாணவன் வந்து சொல்லுவான் சார். ஓகே, வணக்கம் ரகுநாதன். வணக்கம் சார். நான் வந்து உழவன் செயலி பத்தி சொல்றேன். இந்த உழவன் செயலி வந்து தமிழ்நாடு வேளாண்மை துறையால உருவாக்கப்பட்ட ஒரு செயலி சார். இது வந்து விவசாயி பாத்தீங்கன்னா எல்லா தகவலையும் அந்த ஆப் மூலியமா வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். இதுல முக்கியமா என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, வானிலை தகவலை தெரிஞ்சுக்கலாம் சார். அதாவது அடுத்த 4 நாளைக்கு வந்து வானிலை எப்படி இருக்கும், வெப்பம் எப்படி இருக்கும், ஈரப்பதம், மழை வருமா, இந்த மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கலாம் சார். அதுக்கப்புறம் இதை பொறுத்துதான் நம்ம அடுத்து விவசாயம் வந்து எப்படி திட்டமிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார். அதுக்கப்புறம் அரசு மானியம், அப்புறம் திட்டங்கள், இந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் சார். அதாவது இப்போ விதை, இயந்திரம், இது போன்ற இதுக்கெல்லாம் வந்து மானியம் வந்து எவ்வளவு இருக்கும், அதை எப்படி நம்ம பெறலாம், எல்லாம் வந்து அந்த ஆப்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். இந்த வேளாண் இயந்திரங்கள் இருக்கலாம், அதுக்கான வாடகை வந்து நம்ம வந்து அந்த ஆப் மூலியமா வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஒரு டிராக்டர், ஹார்வெஸ்டர், இது போன்ற இயந்திரங்கள்லாம் நம்ம வந்து வாடகைக்கே அந்த ஆப் மூலியமா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்.
அது மட்டும் இல்லாம சந்தை விலை தகவல், அதாவது இப்ப வந்து ரெகுலேட்டர் மார்க்கெட் இருக்குன்னா ரெகுலேட்டர் மார்க்கெட்ல பயிர் வந்து என்ன விலை இப்ப போகுது, நாளைக்கு என்ன விலை இருக்கும், அது வந்து அந்த ஆப்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே. சார் இப்போ சார் நீங்க சொன்னீங்க ரகுநாதன், நம்மளுடைய இந்த ஆப்கள்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இத வந்துட்டு இப்ப இருக்கிற ஆமா. விவசாயிகள் அவங்களால பயன்படுத்தக்கூடிய எளிய வகையில இருக்குதுங்களா? ஏன்னா இப்ப உள்ள விவசாயிகள் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் இந்த ஸ்மார்ட் போனுங்கிறது இருக்கு. அவங்களுக்கு அது எளிய வடிவத்துல இருக்குதுங்களா? இல்ல இது வந்துட்டு என்ன மாரி லாங்குவேஜ்ல இருக்கு? அது அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத சிச்சுவேஷன் இருக்குதுங்களா? இதுவரைக்கும் பயன்பாட்டுல இருக்குதுங்களா? இல்ல பயனடைந்தவங்க யாராவது இருக்காங்களா? இத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? இல்லம்மா இப்ப பயனுள்ளதா இருக்கு. இப்ப அந்த ஆப் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிளே ஸ்டோர்லயே இருக்கு. பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் வந்து இலவசமாவே நம்ம பிளே ஸ்டோர்ல கிடைக்குது. அந்த ம்ஹ்ம். அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ் 2 லாங்குவேஜ் இருக்கு. நம்ம எத ஓகே. வேணாலும் பயன்படுத்தலாம். இல்ல இப்ப சரி, நடைமுறையில ஓகே. தான் அந்த ஆப் இருக்குது. நிறைய நிறைய விவசாயிகள் வந்து அந்த ஆப் மூலியமா பயனடைஞ்சுட்டு இருக்காங்க. சரி, சரி. ஓகேப்பா. இப்போ வந்துட்டு இந்த ஆப்ப பத்தி சொல்லிட்டீங்க. நம்ம அடுத்ததாக நான் கேட்கணும்னு நெனைக்கிறது, தேனீ வளர்ப்பு. இத பத்தி யாரு சொல்ல நெனைக்கிறீங்க? ரகுநாதன் சொல்றாரா? இல்ல வேற யாராவது சொல்றாங்களா? தேனீ வளர்ப்பு வந்துட்டு ஒரு கூடுதல் வருமான வாய்ப்பாக எப்படி இருக்கும்? இத வந்துட்டு நான் கேட்கணும். அ இத பத்தி யாரு சொல்ல நெனைக்கிறீங்க? ரகுநாதனே சொல்றீங்களா? மாணவர் சதீஷ் சொல்லுவாருங்க. ஓகே, ஓகே. ம். சார் இப்ப வந்து தேநீர் வளர்ப்பு வந்து எப்படின்னா, மிக குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த உப தொழிலுக்காக நம்ம பயன்படுறோம் சார். ஓகே, இது எப்படின்னா, இப்ப வந்து குறைந்த முதலீடுனா, இப்ப தேன் பொட்டி மட்டும் தான் வாங்குவோம். தேன் பொட்டில வந்து இப்போ ஒரு ஒரு பொட்டி வந்து 2,300 டூ 2,500 இருக்கும். அது ஓகே. இல்லாம உபகரணங்கள்னா ரூ. 1,700 வரும். இது வந்து எப்படின்னா, இதுக்கு நிலம் எதுவும் தேவையில்ல. நம்ம என்ன தென்னந்தோப்பு, இல்லன்னா சூரியகாந்தி அந்த மாரி தோட்டத்துல ஒரு ஒரு ஏக்கருக்கு 2 இல்ல 3 பொட்டிய வைக்கலாம். அதுல ஓகே. வச்சதுனால, அதுல தேநீரும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுல வந்து இப்ப வந்து சூரியகாந்தில வந்து மகரந்த சேர்க்கையும் அதிகமா நடக்கிறதுனால, அ பயிருக்கும் நல்லா மகசூலும் கிடைக்கும். நம்மளுக்கு தேநீரும் கூடுதலாக நம்ம பெறலாம். இப்ப வந்து நம்ம ஒரு பொட்டியில வந்து 8 முதல் 10 கிலோ அதுவரைக்கும் நம்ம வந்து தேனீய வந்து இது எடுக்கலாம். இப்போ 1 கிலோ தேநீர் எவ்வளோன்னா, ரூ. 231 இப்ப சூழ்நிலை இருக்கு. இதே வந்து ம். நம்மளுக்கு அதிகமா 8 கிலோ முதலிடம் பண்ணா 66,000 முதல் நம்ம சம்பாதிக்கலாங்க. ஓகே, ஓகே. அதனால இதனால பயிர்களையும் மகசூல் அதிகம் இருக்கும். இப்ப வந்து குறைந்த குறைந்த முதலீட்டுல அதிக லாபத்தை எப்படி பெறலாம்னா, இந்த மூலம் தேநீர் வளர்ப்பு மூலியமா நம்ம பெறலாம். ஓகே, ஓகே. இந்த ஏபி கல்ச்சர் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? லைக் ஸ்டூடண்ட்ஸ்லேருந்தே இத கொண்டு வர முடியுமா? நாங்க இந்த மாரி பண்றோம். இந்த மாரி இந்த ஏபி கல்ச்சர் நாங்க கொண்டு வரோம். இந்த தேனீ வளர்ப்புல நாங்க இது பண்றோம் அப்படின்ட்டு காலேஜ் பசங்கலேருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இல்ல இதுக்கு அனுபவம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு அப்படிலாம் இல்ல. அனுபவமும் இருக்கலாம், இல்ல இல்லாம இருக்கலாம். நம்ம ஒரு பொட்டி வச்சுட்டு அதுல வந்து நம்ம கத்துக்கலாம். இப்ப வந்து எல்லாருமே ஓகே, இத பயன்படுத்தலாம். இப்ப விவசாயிகளும் பயன்படுத்தலாம் இது மூலியமா. இதன் மூலியமா ஓகே, தேனீ மட்டும் கிடைக்காம, அதோட அதையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஓகே. அதனால பல பயன்கள் இருக்கு. மாணவர்களும் வைக்கலாம். ஓகே, ஓகேப்பா. அருமையா சொன்னீங்க. என்னோட அடுத்த கேள்வி வந்துட்டு யாருக்கு அப்படின்னா, இந்த காளான் வளர்ப்பு வந்துட்டு வீட்லயே செய்ய முடியுமா? ஆரம்ப முதலீடு மற்றும் லாபம் எப்படி இருக்கும்? இப்போ மாடி தோட்டம் வைக்கிறதா இருக்கட்டும். இப்போ எங்க வீடெல்லாம் கட்டுறப்போ, இப்ப எங்க அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்னா, "மேல கொஞ்சம் எனக்கு குடுங்க. இடம் குடுங்க. நான் இத பண்றேன். ஒரு கார்டன் வைக்கிறேன்" அப்படின்னாங்க. ஸோ அப்ப நான் சஜெஸ்ட் பண்ணது, "இந்த மாரி காளான் வளர்ப்புலாம் பண்ணீங்கன்னா நல்லா போகுமே" அப்படின்ட்டு சொல்லியிருந்தப்போ, அவங்களுடைய கேள்விகளா ஒரு சிலது இருந்துச்சு. நீங்க அத பத்தி சொல்லுங்க. நான் அதுலருந்து கேள்விகள் கேட்கிறேன். அந்த காளான் வளர்ப்பு வந்துட்டு வீட்ல இருந்தே செய்ய முடியுமா? ஆரம்ப முதலீடு மற்றும் லாபம் எப்படி இருக்கும்? சார் காளான் வளர்ப்பு வந்து வீட்ல இருந்தே வளர்க்க முடியுங்க சார். அது வந்து ஓ! எப்படின்னா இடம் கம்மியா இருந்தாலே போதுங்க சார் நமக்கு. அதாவது நமக்கு ஒரு 10க்கு 10 அந்த மாரி ரூம் இருந்தாலே போதுங்க சார். அந்த 10க்கு 10 ரூம்ல வந்து நம்ம காளான் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் சார். அதுக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து நிழல் வந்து கூலிங் வேணும் சார் அந்த ஏரியால. ஈரப்பதம் இருக்கணும் ஓகே, சார். அந்த மாரி ரூமா நம்ம செட் பண்ணிக்கணும் சார். அந்த ரூம் எப்படி ரெடி ம். பண்றதுன்னா, நமக்கு வந்து அந்த அறை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது இருக்கும் சார். நான் சாதாரண கூரை வீடு. அந்த மாரி நம்ம மேல கூரைய வச்சு ரெடி பண்ணாலே போதும் சார். நம்ம வேஸ்ட்டான பொருள வச்சு கூரைய வச்சு ரெடி பண்ணிட்டு, நம்ம இத ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அதுல வந்து என்ன பண்ணணும்னா, காளான் வந்து விதை ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் சார். அந்த காளான்ல வந்து சிப்பி காளான், பால் காளான் அந்த மாரி நெறைய இருக்கும் சார். அது வந்து இங்கிலீஷ்ல சொன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம் சொல்லுவாங்க சார். அந்த மஷ்ரூம் அந்த ம். காளான் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம காளான் விதை வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு, அதுலேருந்து நம்ம கல்ச்சர் பண்ணணும் சார். அதுலேருந்து நம்ம பெருக்கணும் சார் விதைய வந்து. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவர் எடுத்துக்கணும் சார் காளான் வளர்றதுக்கு. கவர் எடுத்துட்டு அது கீழ விதை வந்து தூவணும் சார். காளான் விதை தூவிட்டு, அதுக்கு மேல வைக்கோல வச்சு ஒரு லேயர் மாரி இது பண்ணணும் சார். அதுக்கப்புறம் அதுக்கு மேல திரும்பி காளான் செடி அது மாரி 3லேருந்து ஒரு 5 லேயர் 5 டூ 6 லேயர் ரெடி பண்ணிக்கணும் சார். ரெடி பண்ணிட்டு, அது ஓகே, வந்து கவர் வந்து இறுக்கமா கட்டிடணும் சார். இறுக்கமா கட்டிட்டு காற்று போறதுக்கு மட்டும் ஒரு 5, 6 ஓட்டை மட்டும் போட்டோம்னா போதுங்க சார். போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே, அந்த இத வந்து காளான் பைய வந்து தூக்கிட்டு போயிட்டு, நம்ம அந்த காளான் அறைக்குள்ள வந்து கட்டி தொங்க விடணுங்க. கட்டி தொங்க விட்டு நம்ம வாட்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணா போதும் சார். அந்த காளான் வந்து ஒரு 10 நாளைக்கு மேல ஆச்சுன்னா, அதே வளர ஸ்டார்ட் பண்ணிரும் சார். காளான் விதை வந்து நம்ம அதுலேருந்து காளான் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஆனா காளான் வளர்ப்புல வந்து நம்ம என்னன்னா மார்க்கெட்டிங் பிடிக்கும் சார். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம நகரப்புற ஏரியாங்கள்ல தான் காளான் அதிகமா அதிகமா வாங்குவாங்க சார். நம்ம கிராமப்புற ஏரியாங்கள்ல வந்து விவசாயிகளுக்கு வந்து காளான் வளர்ப்பு அப்படிங்கிறது அவங்க காளான் வளர்த்தாலும் அவங்கள்ட்ட அது மாரி நெறைய வந்து கன்சியூம் பண்ண நுகர்வோர் வந்து அதிகமா இருப்பாங்க சார். நகர்ப்புற ஏரியால பார்த்தீங்கன்னா, நம்ம காளானுக்கு வந்து நுகர்வோர் வந்து அதிகமா இருக்கும் சார். நம்ம கிராமப்புறங்கள்ல சாகுபடி பண்ணாலும் நமக்கு நகர்ப்புற நோய் கொண்டு சந்தைப்படுத்தினோம்னா நம்ம லாபகரமா இருக்கும்.
இந்த காலம் வந்து தொடங்குறதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும்? இப்போ நீங்க 10க்கு 10 ரூம் சொல்றீங்க. ஸோ அதுக்குள்ளனா ஒரு முதலீடுங்கிறப்போ நான் ஒரு தனியா ஒரு வீட்ல இருந்தே சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு வீட்ல பண்றோம். இல்ல நகரத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். எங்கள்ட்ட கொஞ்சம் ஓன் அபார்ட்மெண்ட் இருக்கு. நான் இந்த இடத்துல பண்ண நினைக்கிறேன்னா, ஒரு நீங்க சொன்ன அதே 10க்கு 10 அளவீடுல எவ்வளவு முதலீடு தேவைப்படும்? சார் நமக்கு அதிகபட்சம் ஒரு 10,000 இருந்தா போதும் சார். ரூம் நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, நம்ம அதிகபட்சம் ஒரு 10,000 இருந்தா போதுங்க சார். நம்ம விதை வாங்கணும். அப்புறம் வைக்கோல் வந்து நம்ம ஒரு கட்டு கட்டா இருக்கணும் சார். ரூ. 100 ரூ. 150 அந்த மாதிரி கட்டு இருந்துச்சுன்னா, அந்த வைக்கோல் கட்டு ரெடி பண்ணிடலாம் சார். அப்புறம் வாங்கி நம்ம பாலித்தீன் ஓகே. கவர் ரெடி பண்ணிட்டு, நமக்கு தேவையான நாரு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணா போதும். நம்ம ஆல்ரெடி ஏரியா இருந்தா நமக்கு செலவு வந்து குறையும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தை எவ்வளவு சந்தைப்படுத்துறோமோ அதை பொறுத்து நம்ம வருமானம் பெறலாம் சார். வருமானம் பார்த்தீங்கன்னா, ஓகே. ஒரு சுமார் ஒரு 20,000த்துக்கு குறையாம நம்ம லாபம் வந்து ஈட்டலாம் சார். சரி, இந்த காளான் வளர்க்கறதுக்கு சிறந்த காலநிலை என்ன? இப்போ நீங்க சொன்னீங்க, வீட்டுக்கு ஒரு குளிர்ந்த ரூம் இருந்தாலே போதும் அப்படின்னு. இதுக்குன்னு ஏதாவது இந்த சீசன்ல தான் சார் பண்ணணும். இல்ல சம்மர் சீசன்ல பண்ணலாம். இல்ல ரெய்னி சீசன்ல பண்ணலாம். அப்படி ஏதாவது காலநிலை ஏதாவது இருக்குதுங்களா? காலநிலை அப்படின்னு இல்ல சார். நம்ம வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஏரியாவ மட்டும் நம்ம கரெக்ட்டா ரெடி பண்ணா போதும். அந்த அறைய மட்டும் நம்ம குளிரூட்டப்பட்டு நம்ம வச்சுக்கிட்டா போதும் சார். 70லேருந்து 80% ஈரப்பதம் இருந்தா போதும் சார். அப்புறம் வெப்பநிலை ஒரு நல்ல காற்றோட்டமான அறைய வச்சுக்கிட்டா போதுங்க சார். நேரடியா வந்து சூரிய ஒளி வந்து உள்ள படக்கூடாது சார். நம்ம ஆர்டிஃபிஷியலா ரூம் ரெடி பண்ணிக்கிட்டா போதுங்க சார். நம்ம வந்து இந்த சீசன்ல தான் பண்ணணும், இந்த மாரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க சார். சரி, இப்போ இதுல வந்துட்டு நீங்க சொன்னீங்க இந்த ஓய்ஸ்டர், பட்டன் இந்த 2 வகை காளான் சொன்னீங்க இல்லையா? இதுல வந்துட்டு எது ஆரம்ப நிலைக்கு சிறந்தது? சார் நம்ம ஆரம்ப நிலைக்குன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் தான் சார் நமக்கு பெட்டரு. ஏன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்தா நார்மலா வைக்கோல வச்சா போதும் சார். அதே நம்ம பட்டன் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டன் மஷ்ரூம் ரெடி பண்ணிட்டு 2ஆ கட் பண்ணி நம்ம இது பண்ணணும் சார். அந்த பேக் இருக்குல்ல சார் மஷ்ரூம் பேக். அந்த மஷ்ரூம் ஆ. பேக்க 2ஆ கட் பண்ணிட்டு நம்ம அதுல இது பண்ணணும் சார். இப்போ காளான் வளர்ப்பு பத்தி நல்லா அருமையா சொல்லிட்டாங்க. இந்த விவசாய நிலங்கள்ல தற்போது அதிகமா பாதிப்பு தரக்கூடிய பூச்சிகள் எவை? அவற்றை கட்டுப்படுத்த சிறந்த நடைமுறையே என்னென்னப்பா இருக்கு? சார் இப்போதைக்கு அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் வந்து இந்த வெள்ளை ஈ, அஸ்வினி பூச்சி, அப்புறம் அந்த டெர்மைட் அந்த மாதிரி பூச்சியெல்லாம் இருக்கு சார். அதுக்கு வந்து இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படின்றது வந்து ஒரு ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படின்றது வந்து பூச்சி வந்து முழுசா அழிக்காம சேதம், அதாவது அது சேதம் செய்யாத அளவு, அதாவது எக்கனாமிக் த்ரெஷோல்டு லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது தாண்டறதுக்குள்ள அதை கட்டுப்படுத்துறதுக்காக எடுக்கிற நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது வந்து நம்ம 4 முறையில வந்து இதை பின்பற்றலாம். அப்படின்னா வந்து கல்ச்சரல் மெத்தட் அப்படின்னா இந்த சர்டிஃபைட் சீட், அதாவது சான்றளிக்கப்பட்ட விதைகள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து இஷ்யூ கொடுப்பாங்க சார். அதை வந்து வாங்கி விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம். அது இல்லாம இப்போ நம்ம கையாலேயே நமக்கு கண்ணுக்கு தெரியிற பூச்சியெல்லாம் அகற்றுறது மூலியமா கெமிக்கலோட தேவை வந்து குறையும் சார். அது இல்லாம இந்த மஞ்சள் ஒட்டு பொறி, அப்புறம் வந்து இனக்கவர்ச்சி பொறி, அந்த மாதிரி பொரியெல்லாம் யூஸ் பண்ணி பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சார். அது மட்டும் இல்லாம இப்ப நன்மை செய்யும் பூச்சிகள்னு சொல்லுவாங்க, நன்மை செய்யும் மைக்ரோ ஆர்கானிசம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ட்ரைகோடெர்மா, அது அந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத உயிரியல் முறையில கட்டுப்படுத்தலாம் சார். இப்போ வந்து நாங்க இங்க வந்து பார்த்ததுல வந்து அதிகமா வந்து சோளமும் மரவள்ளி கிழங்கு இது 2 தான் சார் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ன சொல்லலாம் அப்படின்னா, சோளத்துல வந்து அதிகமா வருது வந்து இந்த குருத்தி ஈ, அப்புறம் வந்து அஸ்வினி பூச்சி, இந்த மாதிரி பூச்சியெல்லாம் வரும் சார். இதெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் சோளத்துல வந்து அந்த குருத்தி வராம கட்டுப்படுத்துறதுக்கு மழை வந்து ஆரம்ப காலத்திலேயே விதைப்பு வந்து நம்ம செஞ்சிடணும் சார். மழை வந்து ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த செடிகள், ஃப்ரூட் ஃப்ளை தாக்கிய செடிகளை வந்து அகற்றிடணும் சார். அப்புறம் மரவள்ளி கிழங்குல வந்து அதிகமா வந்து இந்த வேர் அழுகல் அப்படிலாம் வரும் சார். அதை தடுக்கிறதுக்கு வந்து ட்ரைகோடெர்மா விரிடி அப்படின்ற உயிர் பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தி நம்ம வந்து தடுக்கலாம் சார். ஸோ இந்த பூச்சிகள் கொல்றதுல வந்துட்டு இந்த பூச்சிக்கொல்லிகள் அதிகமா நீங்க ப்ரிஃபர் பண்றது எது? ஸோ இந்த வகையான பூச்சிக்கொல்லிகள் பெஸ்ட்டு சார். இல்ல இந்த கெமிக்கல விட இந்த ஆர்கானிக் இது பெஸ்ட்டு சார்ன்ட்டு இத நான் கடந்த முறையே கேள்விய கேட்டிருந்தேன். இந்த கேள்விய நான் ஏன் இப்ப கேட்டேன்னா, இத நம்ம Instagram பக்கத்துல ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. ஸோ இந்த விவசாயிகளுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறங்கிறப்போ, அது ஆர்கானிக் வேவா? கெமிக்கல் வேவா? அவங்க எத ப்ரிஃபர் பண்றாங்கன்னு சொல்லுங்க சார்ன்ட்டு Instagramல கேட்டிருக்காங்க. ஸோ நம்முடைய மணிகண்டனுக்காக நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? Instagramல மணிகண்டன் கேட்டிருக்காரு. அவருக்கா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் நாங்க போன நேரலையில சொன்ன மாதிரியே தான் சார். அதாவது ம். தாக்குதல் வருவதற்கு முன்னாடியே நீங்க வந்து பயன்படுத்தணும்னா ஆர்கானிக் முறையில நீங்க பயன்படுத்தலாம் சார். அதே தாக்குதல் வந்துருச்சுன்னா நீங்க ஆர்கானிக் முறையில செய்து வந்து ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது சார். அதே வந்து ம். உங்களுக்கு வந்து பூச்சி எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து பூச்சிக்கொல்லிக்கு தான் நீங்க போய் ஆகணும் சார். வேற வழி வந்து உங்களுக்கு இருக்காது சார். நம்ம நேச்சுரலா ம். பண்ணணும், இந்த பொறி, இந்த ட்ராப் வைக்கிறது, இந்த மாதிரி வேணா நம்ம வந்து பூச்சி கட்டுப்படுத்தி பண்ண முடியுமே தவிர ஆர்கானிக் வழியில வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நடக்காது சார். ஓகே. இப்போ இதுல இந்த கெமிக்கல் பெஸ்டிசைட் வந்து ஓவர் யூஸ் ஆயிடுச்சுன்னா, இது ஹெல்த் இம்பாக்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்துட்டு நெறைய பேருக்கு ஆயிருக்கும் இல்லையா? இந்த பூச்சி மருந்துகள் வந்துட்டு முறையா கையாளாம, கையால வீசுறதா இருக்கட்டும், இல்ல மூச்சு சுவாச பிரச்சனை வரதா இருக்கட்டும், இதெல்லாம் வருது இல்லையா? இதுக்காக முறையான பாதுகாப்பு கவசங்கள் ஏதாவது போட சொல்றீங்களா? இல்ல இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களாக என்ன இருக்கிறது? எஸ் சார். இந்த மாரி பூச்சி தெளிக்கிறவங்களுக்கான வந்து ஒரு ஷூட்டே இருக்கு சார்.
அதுக்கு பூச்சி தெளிப்புக்கான சூட்டு இருக்கு சார். அது இல்லாம இப்ப யாரும் அதிகமா வந்து நேரடியா பூச்சி மருந்து தெளிக்கிறது சார். எல்லாம் வந்து நிறைய பேர் ட்ரோன் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரோன்ஸ் பயன்படுத்தி அவங்க அது மூலமா வந்து மருந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்திக்கிறாங்க சார் நிறைய பேர். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, இந்த ஐபிஎம்னு சொல்றீங்க இல்லையா, இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் விவசாய செலவை எவ்வாறு குறைக்கின்றன? எஸ் சார். கண்டிப்பா வந்து குறைக்குது சார். உங்களுக்கு வந்து 2 மடங்கு வந்து உங்களுக்கு குறையும் சார். உங்களுக்கு அதாவது இப்ப நீங்க வந்து கல்ச்சுரல், கெமிக்கல் அது இல்லாம வந்து மெக்கானிக்கல் முறையில வந்து நீங்க வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தி முடியும். இப்படி பூச்சிகள் கட்டுப்படுத்த இப்படி அனைத்து வரிகளிலும் நீங்க வந்து பூச்சிகள் கட்டுப்படுத்த முயன்றா உங்களுக்கு வந்து செலவு வந்து குறையும் சார். ஓகே. அதனால ரசாயன மருந்து பயன்படுத்தினா நிலவும் பாதிக்குமா சார்? அதே நேரத்துல வந்து அதுக்கு பதிலா பயனுள்ள பூச்சிகளை வந்து நீங்க முன்னாடியே வந்து விடலாம். பயனுள்ள பூச்சிகள்னா இப்ப தேனீ வளர்க்கறது, காடை சுத்தி அந்த மாரி இத வந்து பண்றனால உங்களுக்கு வந்து பூச்சியோட எண்ணிக்கை குறையும் சார். இப்ப வந்து இப்ப பறவைலாம் இருக்கு சார். பறவையோட எண்ணிக்கை வந்து குறைய பூச்சியோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது சார். இப்ப வந்து நம்ம வந்து பறவைகளையும் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த ஃபுட் செயின்ங்கிறத வந்து நம்ம வந்து பாதிக்காத வரலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சார். இந்த 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 ஐபிஎம்ல வந்துட்டு ஃபார்மர்ஸ் அவேர்னஸ் இல்லாததுனால தான் கெமிக்கல் யூசேஜ் அதிகமா இருக்குதுங்களா? ஆமா சார். உண்மையாலுமே தான். அது வந்து ஒத்துக்க வேணுங்கிற விஷயம் தான் சார். அதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து நெறைய பேத்துக்கு இந்த ஐபிஎம் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மென்ட்ங்கிற செயல்முறை வந்து தெரிய மாட்டேங்குது சார். அது நெறைய பேர் வந்து பின்பற்றணும் சார். அதுக்கான தேடல் வந்து இப்ப எல்லார் கையிலயும் ஒரு ஸ்மார்ட் போனுங்கிறது இருக்குது. அவங்க விவசாயம் பண்றவங்க பசங்க கையில ஸ்மார்ட் போனுங்கிறது ஒண்ணு இருக்கு சார். அவங்க வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மென்ட்ங்கிறது ஒண்ணு இருக்கு சார். ஆப் மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம் சார் அவங்க. அது இல்லாம வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இப்ப நாங்க படிக்கிற டிஎன்ஐயு, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் இருக்கு சார், அக்ரி போர்ட்டல். அதுல வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மென்ட் பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. அத வந்து ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் எப்படி பயன் பண்ணலாம், ஒவ்வொரு பூச்சிக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும் சார். அதுல வந்து உங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 100 நாட்கள் வந்துட்டு கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் ஏதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருப்பாங்க. இந்த வயல்கள்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விவசாயிகளுக்குன்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் செஷன் இல்ல கல்லூரி மாணவர்கள் மூலமாகவோ இல்ல கரண்ட் ட்ரெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அதை எடுத்து சொல்றதுக்கு ஏதாவது அணுகிற மாதிரி முறையில ஏதாவது நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது எப்படியாவது விவசாயிகளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியணுங்கிறதுக்கு இந்த ட்ரைனிங் செஷன் ப்ரோக்ராம்ஸை கண்டிப்பா நடத்தி ஆகணும், இல்ல இது மாதிரி நடத்தணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சஜஷன் ஏதாவது இருக்குதுங்களா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஸ் சார். இருக்கு சார். இப்ப வந்து எங்களை மாதிரி இப்ப நாங்க ராவே வந்திருக்கிறோம் சார். நாங்க வந்திருக்கிறதுக்கான நோக்கமே அதுதான் சார். இப்ப வந்து விவசாயிகளுக்கு எங்களோட டெக்னாலஜி வைஸ்லயும் சரி, அப்ப வந்து நிறைய கத்துக் கொடுக்கணும். விவசாயம் வந்து எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கு நிறைய நாட்டுல. இப்ப வந்து நம்ம நாட்டுல வந்து இன்னும் பின்தங்கி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு இல்ல. அந்த மாதிரி காரணம் தான் சார். இப்ப வந்து சைனா மாதிரி நாட்டுல வந்து ஏன் விவசாயம் அவ்வளவு தூரம் போயிருக்குன்னா பார்த்தோம்னா, அவங்க இடத்துல வந்து மெக்கனைசேஷன் அதிகப்படுத்துறாங்க. அதே மாதிரி வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான இணைப்பு வந்து அங்க வந்து நல்லா இருக்கு சார். ஆனா வந்து இங்க வந்து மக்கள் வந்து கவர்மெண்ட்டோட இணைப்பு வந்து அவ்வளவா இருக்க மாட்டேங்குது. அவங்க மக்கள் வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து இருக்கும்போது அவங்க சொல்ற திட்டங்களும் அவங்க கொடுக்குற இது வந்து தெரியப்படுத்தும் சார். வந்து அவங்க வந்து பயன்படுத்தி அதுல வந்து முன்னேறுவாங்க. மக்கள் வந்து அந்த விவசாயத்தை மூலமா அதிகமான விளைச்சலும் அப்புறம் அதிகமான லாபமும் ஈட்ட முடியும் சார் அவங்க. ஓகேப்பா, சூப்பரா பேசுனீங்க. சோ நம்ம கூட வந்து இணைந்திருக்கிறாங்க ஆர்ஜே சக்தி இணைந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு முடிவெடுத்து அழகா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க. பிகாஸ் ஏன்னா இப்போ இருக்கிற ஆர்கானிக்கா இல்ல நம்ம ரொம்ப எப்படி நம்ம பூச்சி மருந்தெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு ரொம்ப நிறைய விவசாயிகள் வந்து நிறைய குழப்பத்துல இருக்கிற சமயத்துல உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்து பண்றது நிஜமாலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு, அதை நான் கேட்கலாமா? ஓகே சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆர்கானிக் மூலமா அந்த இனம் கவர்தல், பூச்சி வளர்த்து இது மூலமா வர அந்த பூச்சி வர பிரச்சனை எல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல. அதுல எனக்கு என்ன டவுட் இருக்கு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரசாயன உரம் பயன்படுத்தும் போது கிடைக்கிற அந்த பூச்சி அந்த அரிப்பு அதெல்லாம் ஸ்டாப் ஆகுறது நீங்க சொன்ன நம்ம அந்த ஆர்கானிக் மூலமா பண்ணும்போது அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமா? மேம் அந்த எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க மேம். அது வந்து எப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும் மேம். அது வந்து என்ன பண்ணணும்னா இப்ப அதாவது ரசாயனம் யூஸ் பண்ணோம்னா உடனே கண்ட்ரோல் ஆகும். இப்ப இன்னைக்கு காலைல ஸ்ப்ரே பண்ணோம்னா ஈவினிங்ல கண்ட்ரோல் ஆகும். அதே நம்ம ஆர்கானிக்கா நம்ம யூஸ் பண்ணணும், குறிப்பிட்ட நாள் இடைவெளியில வந்து தொடர்ந்து பயன்படுத்தி இருக்கணும். அது குறிப்பிட்ட நாள் இடைவெளினா இப்ப ஆர்கானிக்கா நம்ம பண்ணிட்டு ரசாயனம் வந்து அடுத்த 7 நாளுக்கு வந்து உபயோகப்படுத்தப்படணும். அப்படி பண்ணோம்னா இந்த ரசாயனம் வந்து அந்த இதை வந்து கொண்டுருங்க. அதனால வந்து என்ன குறிப்பிட்ட நாள் இடைவெளி, அதாவது ஒரு மாசத்துல ஒரு 3 முதல் 4 தடவை வந்து நம்ம ஆர்கானிக்கா அதே ஒரு கெமிக்கல் அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு உயிர்கொல்லி வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே நம்ம ரசாயனம்னா உடனே எஃபெக்டிவா இருக்கும். ஆனா நம்மளோட வந்து பின்விளைவு வந்து அதிகமா இருக்கும். ஆமா, அதுதான் நான் கேட்கணும். இப்ப ரசாயனம் இப்ப பூச்சி மருந்து வாங்கி அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி பம்ப் வச்சு ஸ்ப்ரே வச்சுலாம் நிறைய மருந்து அடிக்கிறாங்க, நான் பாத்திருக்கேன். எங்க தோட்டத்துல அடிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து உடனே ரிசல்ட் கிடைக்குது. ஏன்னா விவசாயிகள் பாக்குறப்ப அவங்க வந்து உடனே இதுக்கு ஏதாவது தீர்வு காணும் அப்படித்தானே யோசிக்கிறாங்க. ஐயோ இப்படி பூச்சி அடிச்சிச்சு இதனால இந்த பயிர் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு உடனடியா அந்த முடிவு எடுத்து ரசாயன மரம் அந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்றாங்க.
ரொம்ப டைம் எடுக்குமே. அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஸ்கெடியூல் நம்ம கரெக்ட்டா போட்டு குடுக்கணுமா? நான் இப்ப நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இத கன்டினியூஸா இத்தன மாசத்துக்கு ஒரு தடவ யூஸ் பண்ணுங்க. இல்ல மாசத்துக்கு இப்படி ஒரு தடவ யூஸ் பண்ணுங்க அப்படின்ற அந்த அதுல போய் நீங்க சொல்லிடுவீங்களா? இல்ல அவங்க அத எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கேட்கிறேன். மேம் அதை பத்தி சொல்லணும்னா, இப்ப வந்து ஒரு பயிர் சாகுபடி பண்றோம்னாலே, அந்த பயிர்ல வந்து முன்னாடி ம். என்னென்ன பூச்சி வரும், என்னென்ன நோய் தாக்குதல் வரும், அப்படிங்கிறத வந்து ம். அவங்க வந்து விவசாயி முன்னாடியே அந்த பயிர் சாகுபடி ஆமா. பண்ணியிருப்பாங்க. ம். அந்த பயிர வந்து திரும்ப இன்னொரு தடவ சாகுபடி பண்ணும்போது, அதுல என்னென்ன ம். பூச்சிகள் வரும், என்ன நோய்கள் வரும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த புரியுது. டைம்ல இந்த பூச்சி வரும், இந்த டைம்ல இந்த நோய் கன்ஃபார்ம் வரும். ம். அப்படிங்கிற வந்து விவசாயிகளுக்கு அறிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சதா இருக்கும். இப்ப வந்து அந்த மாரி டைம்ல ம். அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஆர்கானிக்க வந்து பயன்படுத்தலாம். இப்ப ஆர்கானிக்ல வந்து பயோ பெஸ்டிசைட்ஸ்ன்னு இருக்கு மேம் நெறைய. இப்ப வந்து நம்ம வந்து ம். பூச்சிக்கொல்லியில வந்து இன்செக்டிசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக்கா இருக்குது. அதாவது ரசாயன முறையில. அதே வந்து ஆர்கானிக் முறையில பயோ பெஸ்டிசைட்ஸ்ன்னு இருக்குது. இப்ப அந்த மாரி பயோ பெஸ்டிசைட்ஸ் உயிர்க்கொல்லிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும்னா, அது வந்து கரெக்ட்டான ம். இன்டர்வல்ல பயன்படுத்தணும்னா, அது முன்னாடியே வந்து கொஞ்சம் வந்து பிரிவென்ட் பண்ண முடியும் நம்மனால. ஓ! ஓகே, ஓகே, ஓகேம்மா. அதான் மேம். ஓகே. அப்ப விவசாயங்கிறது அவங்களுக்கு என்னன்னா அதுக்கான வசதி காய்ச்சல் தாங்க மேம். ம். ம். சோ விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஆர்கானிக்கா யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு முகாம் வந்து நம்ம ஏற்படுத்தி குடுக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு இந்த தடவ பண்ணணும். இல்ல நம்ம சொன்னா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா மேம். இது இப்ப கவர்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா, நெறைய ஸ்கீம்ஸ் வந்து அந்த மாரி ப்ரொவைட் பண்றாங்க. யூடிவின்னு ம். ஒரு மீட்டிங் பிரிவென்ட் பண்றாங்க மேம். அதாவது உழவரை தேடி விவசாயம். அதாவது அந்த மாரி நெறைய புரோகிராம் நடத்துறாங்க. இப்ப வந்து அது மூலமா இப்ப ம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன இப்ப பூச்சி இருக்குன்னா, அந்த பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்றது ஆர்கானிக் வழியில அப்படிங்கிறத பத்தி விழிப்புணர்வு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து விவசாயிகளுக்கு மீட்டிங் போட்டு சொல்றாங்க மேம். ம். ம். ஓகே, ஓகேம்மா. அப்ப அந்த மாரிலாம் கரெக்ட்டான ஸ்கெடியூல் போட்டு குடுக்கும்போது, கண்டிப்பா நம்ம ரசாயன உரங்கள பயன்படுத்துறத விட, இந்த நமக்கு ஆர்கானிக்கா இயற்கையான முறையில யூஸ் பண்ணுவது நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். என்ன அந்த அதாவது நம்ம சாப்பிடுற அந்த மரவள்ளி கிழங்கு அதானே சொன்னீங்க இப்போ. மரவள்ளி சோளம் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா மேம். அப்ப அத ஆர்கானிக் வழியில பயன்படுத்தும்போது உங்களுக்கு வந்து நம்ம உடலும் நல்லா இருக்கும். நம்ம சங்கதிகளும் நல்லா இருக்கும் மேம். ஓகே, ஓகே, ஓகேம்மா. கண்டிப்பா. ஏன்னா அப்படி தொடர்ந்து பயன்படுத்த ஒரு தடவ யூஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு அத பத்தின விழிப்புணர்வு வந்துரும். டைம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன பூச்சி அடிக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. சரி இந்த பூச்சிக்கு இத்தன தடவ மருந்து அடிக்கணும். அத வந்து ஆர்கானிக்ல பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 2 தடவ வைக்கணும், 3 தடவ வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு கரெக்ட்டா தெரியும்போது, ரொட்டீனா அவங்க அத பண்ண ஆரம்பிக்கிறபோது கண்டிப்பா ஆர்கானிக் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டா குடுக்கும் நினைக்கிறேன். சிஓ சார் நீங்க கேரன் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தேங்க் யூ ஆர்ச்சி சக்தி. நிறைய கொஸ்டின் கேட்டீங்க. எனக்கு சக்தி கேட்ட கேள்வி மூலமா எனக்கு ஒரு சில அடிஷனல் கேள்விகள் வந்திருக்குது ராஜேஸ்வரன். நம்முடைய நம்மாழ்வார் அவருடைய வீடியோல சொல்லியிருப்பாங்க, வெண்டைக்கால பூச்சி இருக்கு, சுண்டைக்கால ஏன் பூச்சி இல்ல? ஸோ சுண்டைக்கால இந்த சத்து இருக்கு. அத கசக்கி அந்த இலைய கசக்கி உரமா தெளிங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அத வந்துட்டு அந்த மாரி இன்னும் வேற என்னெல்லாம் இந்த மூலிகைகள்ல, இன்னும் வேற என்னெல்லாம் காய்கறிகள்ல, வேற என்னெல்லாம் இந்த மாரி சத்துக்கள்ல இருந்தது இருக்கு. அ அ அதுல இத நாங்க பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நீங்க ஏதாவது தெரிஞ்சிருக்கீங்களா? இல்ல நீங்க உங்களுடைய ட்ரெய்னிங் பீரியட்ல நீங்களா தெரிஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க வந்துட்டு இத ட்ரை பண்ணுங்கன்னு விவசாயிகளுக்கு அறிவுரை கூறுதலாக இருக்கட்டும். இது மாரி ஏதாவது நடந்திருக்குங்களா? இப்போ சுண்டைக்காயில சுண்டைக்காய் இலையில ஒரு சத்து இருக்கு. அத பூச்சி மருந்தாக்கி அத கசக்கி எறிஞ்சாலே அது பூச்சிகள கொல்லும் அப்படின்ட்டு நம்மாழ்வார் சொன்னது மாரி, உங்களுக்கு அது மாரி வேற ஏதாவது இருக்குங்களா? அது தெரிஞ்சதுன்னா நாங்க வீட்ல வளர்க்கக்கூடிய எங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும். ஆமாங்க சார். இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 வந்து 3G கரைசல்னு சொல்லுவாங்க. நம்ம அது வந்து பயன்படுத்தோம்னா, நம்ம வந்து பூச்சி வந்து தடுக்கலாம் சார். அதுல வரக்கூடிய அந்த பூச்சி வந்து அந்த கசப்பு தன்மை இருக்கனால, காரம் வந்து அதிகமா இருக்கனால, அது வரக்கூடிய பூச்சி வந்து நமக்கு வந்து கொல்லும் சார். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடாதோட இலை இருக்குல்ல சார். அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து கசக்கி நம்ம வந்து சாறா எடுத்து, அத இது ஸ்ப்ரே பண்ணோம்னா, நம்ம வந்து ஆடு, மாடு திங்காம அந்த மாரி வந்து தடுக்கலாங்க சார். அதுக்கப்புறம் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து நம்ம பயன்படுத்தலாம். வேப்பெண்ணெய் கரைசல் வந்து நம்ம பயன்படுத்தோம்னா, நம்ம அதுலேருந்து வந்து பூச்சிய வந்து தடுக்கலாங்க சார். ஓகே, ஓகேப்பா. நன்றி. எனக்கு இது சக்தி கேட்ட கேள்வி மூலமா தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. நான் அடுத்த கேள்விக்கு நான் போறேன். இதுல வந்துட்டு நம்ம இந்த புதிதாக விவசாயம் தொடங்க விரும்புறவங்க இருக்காங்கல்ல. அவங்க முதல்ல என்ன செய்யணும்? எனக்கு இந்த கேள்விகள்லயே ஒரு அடிஷனலா ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இருக்க சமுதாயம் வந்துட்டு விவசாயத்த ட்ரெண்டா தான் பாக்குது. நான் போறேன், ஒரு நிலத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்குறேன், போஸ்ட் போடுறேன், லைக் வாங்குறேன். அந்த மாரி தான் இருக்குது. அந்த மாரி இல்லாம இப்படி நடக்கணும். இது மாரி தான் சமுதாயம் இப்படி இப்போ உள்ள வளர்ந்து வர சமுதாயமா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ஜெனரேஷன் தான். உங்களுடைய ஜெனரேஷன் மக்கள் இதெல்லாம் அடுத்து உங்களுடைய படிப்ப தவிர மத்த படிப்பு படிக்கிறவங்க விவசாயத்து மேல ஆர்வம் உள்ளவங்க வராங்க அப்படின்னா, அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்படிலாம் நடக்கணும். இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான செயலா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறீங்க. சரி. இப்போ விவசாயத்துக்கு புதுசா வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒண்ணு அனுபவம் வந்து வேற மத்தவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். அது வந்து எப்படின்னா, இப்ப வந்து நெறைய பேர் வந்து இயற்கை விவசாயத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க சார்.
அவங்க வந்து ஒரு அனுபவ பயிற்சி மாதிரி குறிப்பிட்ட நாள் வந்து அவங்க இடத்துல வந்து தங்க இடம் கொடுத்து உணவு இலவசம் கொடுத்து அவங்க கூட வச்சு வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் சார். இப்போ நிறைய பேர் வந்து தமிழ் நேட்டிவ் ஃபார்மர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் பண்ணாங்க சார், வந்து கொடைக்கானல் இருந்து. அவங்க வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் கேம்ப் மாதிரி ஒரு லாஸ்ட் இயர் கூட 3 இயர்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க சார். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ புதுசா வராங்க அப்படின்னா, ஒரு விவசாயத்து நோக்கி வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அனுபவ பயிற்சி மாதிரி நேரடியாக அவங்க இதில் கொடுத்து 2 மாசம் 1 மாசம் தங்க வச்சு அங்கேருந்து அனுபவ பயிற்சி வந்து பெற்றுக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ புதுசா விவசாயத்துக்கு வரவங்க வந்து அப்படி அனுபவம் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து நம்ம இணையதளம் மூலம் நிறைய விஷயம் கத்துக்கலாம். அவங்க வந்து இல்ல வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க யாராவது தெரிஞ்சாங்கன்னா அவங்க மூலமா கத்துக்கலாம் சார். இப்போ வந்து என்ன பண்ணா, எடுத்தோடனே ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் இடம் வாங்கினா ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர்னு வாங்கிட்டா அவங்க வந்து அதுல சிறிதா தொடங்கினாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ஏக்கர் எடுத்துருக்கோம்னா அதுல வந்து முதல்ல வந்து அந்த மண்ணோட தன்மை செக் பண்ணணும் சார். அது வந்து என்ன பண்ணா, மண் பரிசோதனை பண்ணணும். அப்புறம் அதுல இருக்கிற நீர் ஆதாரம் கரெக்டா இருக்கா, எல்லா வருஷம் 360 நாளைக்கு நீர் இருக்குமா, இல்ல ரெண்டு பருவத்துக்கு ஒரு பருவம் தான் இருக்குமா அப்படிங்கறத பாருங்க சார். அதுக்கப்புறம் அந்த மண்ணில் இருக்கிற காரத்தன்மை அமிலத்தன்மை அது அப்புறம் ஊட்டச்சத்து அதெல்லாம் செக் பண்ணணும் சார். இதெல்லாம் செக் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த மண்ணோட ஃபர்ஸ்ட் வளத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் சார். குறைஞ்சதுல இருந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணா, இப்ப அந்த மண்ணுக்கு வந்து பொருத்தமான பயிர் இது இருக்கு. மண்ணு வந்து தண்ணி அதிகமா இருந்தா நெல்லோ இது மாதிரி சாப்பிடலாம். தண்ணி கம்மியா இருந்தா சோளம் அந்த மாதிரி பின்னாடி பயிர்கள் வந்து சாகுபடி முடியும். இது மாதிரி வந்து குறைந்த செலவுல வந்து அதிக லாபம் தரக்கூடிய வந்து பயிர்கள் வந்து நம்ம பயிரிட்டோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சார். அது இல்லாம வந்து விவசாயத்துக்கு வர்றவங்க வந்து எடுத்தோடனே அதிக முதலீடு வந்து என்ன பண்ண தெரியாம நம்ம கவர்மெண்ட்ல வந்து நிதி ஒதுக்கீடு ஏதாவது தர்றாங்களா, அதாவது மானிய திட்டங்கள் ஏதாவது பயிருக்கு ஏதாவது தர்றாங்களா அந்த மாதிரி பார்க்கணும் சார். இல்ல அப்படின்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி அவங்கள்ட்ட தேவையான வருமானம் பொருளாதாரம் இருந்தாங்கன்னா அவங்க டேரக்டா இது பண்ணிக்கலாம். அது வந்து குறைச்ச முதலீடுல பண்ணாங்கன்னா நம்ம அடுத்தடுத்து கத்துக்க முடியும் சார். இல்லைன்னா கவர்மெண்ட் திட்டத்தை நோக்கி போகிறது வந்து கொஞ்சம் பெட்டரா சார். அப்புறமாதிரி நவீன தொழில்நுட்பம் இருக்குங்க சார். நவீன தொழில்நுட்பம்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ஃபுல்லாவே அவங்களே ஆள் போட்டு பண்ணாம, இப்போ பழைய காலத்து மாதிரி மாட்டு வண்டி இந்த மாதிரி பண்றோம், அது வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்காம, இப்போ கூட இந்த டிராக்டர் யூஸ் பண்ணுங்க. டிராக்டர் அப்புறம் பவர் டில்லர், களை எடுக்க வந்து பவர் டில்லர், பவர் வீடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ் பண்ணா அது வந்து குறையும். அப்புறம் வந்து நீர் பாசனம் வந்து முன்னாடி மாதிரி ஆள் விட்டு பார்க்காம இப்போ ட்ரிப் இரிகேஷனோ ஸ்ப்ரிங்க்லரோ சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி படுத்து துளிர் பாசனம் பயன்படுத்தினாங்கன்னா நமக்கு வந்து பெட்டரா இருக்கு சார். அது மூலமா வந்து நம்ம தண்ணி பாய்ச்சலுக்கு தேவையான தண்ணியோட அளவையும் குறைக்கணும், நம்ம வந்து உரச்செலவையும் குறைக்கணும். இப்போ உரம் வந்து ஆள் விட்டு போடாம ட்ரிப் போட்டாங்கன்னா அதுலேயே நம்ம கரைச்சி விட்டு நம்ம அது மூலமா அனுப்பணும் சார். இது மூலமா பண்றதுனால வந்து நமக்கு அந்த செலவு வந்து நமக்கு குறையும் சார். அது இல்லாமல் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை அந்த விஷயம் பயன்படுத்தினாலும் கொஞ்சம் குறையும். இப்போ ஒரே இது பண்ணாம இப்போ முக்கியமா செலவு இயற்கை ஆர்கானிக்கா ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை கல்ச்சுரல் மெத்தட், அதாவது பழைய இப்போ அதை வந்து எப்படின்னா சார் கோடை உழவு அந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை வந்து குறைக்கலாம் பயன்படுத்தலாம். அப்புறமாக்கி வந்து நம்ம வந்து பிளான்டிக்ஸ் உழவன் செயலி அந்த மாதிரி ஆப் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதுல இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இப்போ பிளான்டிக்ஸ் செயலி எப்படின்னா ஒரு போட்டோ எடுத்து ஒரு பயிர் வந்து ஒரு போட்டோ எடுத்து நம்ம என்னென்ன இருக்கோ அதோட பிரச்சனை தீர்வு கண்டுபிடிச்சிட்டு அது மூலமா கண்டுபிடிக்கும் சார். இப்போ வந்து பிளான்டிக்ஸ் செயலி அந்த மாதிரி ஆப்ல என்ன பண்ணலாம் சார், இப்போ ஒரு பயிர் சாகுபடி பண்ணும்போது அதை வந்து ஃபர்ஸ்டே ரிஜிஸ்டர் பண்ணி சார், நாங்கள் இத்தனாம் தேதி இந்த பயிர் வந்து சாகுபடி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம டேட்டு அந்த போட்டோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நீங்க இந்த நாள் வந்து இந்த பயிருக்கு வந்து தண்ணி தேவைப்படும், உரம் தேவைப்படும், அப்போ பூச்சி வந்து இந்த டயத்தில் பூச்சி வரும் எல்லாமே அதுவே சொல்லிடுச்சு. இது மூலமா வந்து இப்போ ஒரு ஒரு ஆள் அனுபவப்பட்ட எப்படி சொல்லுவாங்களோ அது மூலமா ஒரு ஏஐ மூலமா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட நாள் என்ன தேவைப்படும் அதை ஒரு முதல்ல இருந்து விதைப்புல இருந்து அறுவடை வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த சாயில் அண்ட் வாட்டர் டாபிக் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இதுல இந்த ட்ரிப் இரிகேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இதை நம்ம ஏன் கம்பல்சரி ஆக்கணும்? இந்த ட்ரிப் இரிகேஷன் பத்தி இதை நான் பத்தி கேட்கணும்னா இதை நான் ஏன் கம்பல்சரி ஆக்கணும்? இப்போ இருக்க காலகட்டத்துல வந்து காலநிலை மாற்றம்ன்றது ரொம்ப பெரிய சவாலா இருக்கு சார். ஏன்னா முன்ன மாதிரி இப்போ வந்து மழை வந்து இந்த நேரம் தான் பெய்யுது, இந்த நேரம் பெய்யாதுன்னு நம்மளால கணிக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதனால வந்து மழையை மட்டுமே நம்மளால நம்பி இருக்க முடியாது. அப்படின்றப்போ நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன் பயன்படுத்துறப்போ தண்ணி வந்து குறைந்த அளவுல வந்து சொட்டு சொட்டா, அதாவது அந்த வேர் பகுதிக்கு மட்டும் தண்ணி போறதுனால தண்ணியோட வேஸ்டேஜ் வந்து குறைக்கலாம் சார். அது மட்டும் இல்லாம இது கம்பேர் டு வாய்க்கால் வெட்டி இந்த மாதிரி மற்ற முறைகளை பயன்படுத்துறதை விட இதுல வந்து தண்ணியோட செலவு வந்து கம்மியா தான் சார் இருக்கும். பயிருக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம் சார். ஓகே, இந்த மண் பரிசோதனை வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்? எல்லாமே ஒரு வாட்டி பண்ணலாம் சார். இல்ல ஒரு அப்படின்னு ஓகே. இப்போ அதிகபட்சமாக இந்த மண்ணு வந்துட்டு இத பரிசோதனை செய்யறோம் அப்படின்னா இத்தனை காலகட்டத்துல பண்ணி ஆகணும் அப்படின்னு அது இருக்குதுங்களா? அப்படிலாம் இது இல்ல. ஒரு 6 மாதம் காலம், அப்படி இல்ல 1 வருஷம். இதுல ஒரு வாட்டி எடுத்துட்டீங்கன்னா நம்ம அந்த மண்ணில் உள்ள தரத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வண்டல் மண் சொல்லுவோம், கரிசல் மண் சொல்லுவோம். ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்குது இல்லையா? ஸோ இந்த மண்ணுல இது போட்டதான் விளையும் அப்படிலாம் இருக்கு. இப்போ நாமக்கல்ல இது போட்டா விளையும். இப்போ எப்படி ஈரோட மஞ்சள் நகரம் சொல்றோமோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு இருக்குதுங்க இல்லையா? இது வந்துட்டு இந்த மண் பரிசோதனை மூலமா தெரியப்படுமா? ஆமா சார். இப்ப வந்து மண் பரிசோதனையில வந்து நம்ம காரம் இல்ல அமிலம் தன்மை பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது மூலியமா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சார். இப்ப வந்து அமிலத்தன்மை உள்ளனா இப்ப அமிலத்தன்மை உள்ள மண்ணுல வந்து நம்ம வந்து என்ன பயிரிடலாம்னா இந்த மாதிரி அரிசி அந்த மாதிரி பயிர்கள் இடலாம் சார். இதே காரத்தன்மை உள்ள மண்ணுல வந்து என்ன இடலாம்னா பருத்தி, இந்த மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி போன்ற பயிர்கள் வந்து நம்ம பண்ணலாம் சார்.
ஓகே. இந்த பிஹெச் மதிப்பு சொன்னீங்க 7 பிஹெச் 7க்கு கீழ குறைஞ்சதுன்னா அமிலம், பிஹெச் 7க்கு மேல இருந்தா காரம்னு சொல்றோம் இல்லையா? அது பயிர் வளர்ச்சிய எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? அது பாதிக்குமா? எந்த அளவுக்கு பாதிக்கும்? இப்போ இந்த மண்ணுல பிஹெச் லெவல் இவ்வளவு தான் இருக்கு. இதுதான் போடணும். இத தாண்டி போட்டா இதெல்லாம் ஆகும் அப்படின்னா என்னலாம் அது மாரி என்னலாம் இருக்குது? சார் இப்ப வந்து நம்ம பயன்படுத்துற உரங்கள்லயே வந்து இந்த பிஹெச் வந்து பாக்குறது வந்து இருக்கு சார். இப்ப பிஹெச் நிறைய உரத்துல வந்து பாத்தீங்கன்னா அசிடிக் உரங்களும் இருக்குது, அதாவது காரத்தன்மை உரங்களும் இருக்குது, அமிலத்தன்மை உள்ள உரங்களும் சார். இப்ப வந்து நம்ம வந்து இப்ப காரத்தன்மை இருக்கிற நிலத்துல வந்து மண்ணில் வந்து நம்ம அமிலத்தன்மை உரங்களை பயன்படுத்தணும் சார். அப்ப வந்து அது பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிரும் சார் அந்த மாதிரி தன்மையில. அதே அமிலத்தன்மை இருக்கிற மண்ணில் நம்ம வந்து காரத்தன்மையான உரங்களை பயன்படுத்தும் போது அது இதே மாதிரி நியூட்ரல் ஆயிரும் சார். இப்போ வந்து இந்த நியூட்ரலோட அந்த இது வந்து பார்க்கலாம் சார். இப்போ வந்து அசிடிக்கா இருக்கிற, அதாவது காரத்தன்மை இருக்கிற இடத்துல நீங்க வந்து சோயா, அப்புறம் வந்து மக்காச்சோளம், அப்புறம் வந்து கோதுமை, இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம் சார். அதே வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரல், அதாவது பிஹெச் 7ல இருக்கிறதுல நீங்க வந்து வெஜிடபிள் கிராப்ஸ், அதாவது காய்கறி இதை வந்து நீங்க வந்து பயிர் செய்யலாம் சார். அதே வந்து அதுக்கு மேல போகுது, 7க்கு மேல போகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இது பண்ணலாம் சார். அதாவது இந்த வேலி மசால், இந்த குதிரை மசால், இந்த அந்த மாதிரி நீங்க வந்து பயன்படுத்தலாம் சார். அதாவது கிரீன் மேன்யூர் கிராப்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தலாம் பசுந்தாள் உரங்களை. ஓகே. இந்த மண் பரிசோதனை நிலையம் வந்துட்டு எல்லா மாவட்டத்துக்கும் ஒண்ணு இருக்குதா? இல்ல தாலுகாக்கு ஒண்ணு இருக்குதா? அதிகபட்சமா எந்தெந்த ஏரியாக்கள்ல அதிகமாக இருக்கப்படுது? என்ன இத்தனை எல்லைக்குள்ள ஒண்ணு இருக்கு. இல்ல இங்க உள்ளவங்க இங்க போய் பார்க்கலாம்னா என்னெல்லாம் பார்ப்பீங்க? இப்ப எலச்சிபாளையம் மக்கள் மண் பரிசோதனை செய்யறதுக்கு எங்க போனாங்க? சோ அந்த மாதிரி இது எந்தெந்த நகரங்கள் எல்லாம் இருக்கு? அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்ல முடியுமா? எஸ் சார். இப்போ வந்து மண் பரிசோதனை நிலையம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்கா, ஒவ்வொரு வட்டார அளவுலையும் இருக்கு சார். இப்போ வந்து நம்ம எலச்சிபாளையம் பார்த்தீங்கன்னா, எலச்சிபாளையம் பிளாக், அதாவது எலச்சிபாளையம் வட்டாரத்துக்கு நீங்க வந்து திருச்செங்கோடு வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மண் பரிசோதனை நிலையம் சார். அப்ப அந்த இடத்துல விவசாயிங்க போய் அவங்களுக்கு நேரடியா மண் பரிசோதனையை செஞ்சுக்கலாம் சார். இவங்க மண்ணு கொண்டு போய் இல்ல அதே நேரத்துல வந்து வண்டியும் வரும் சார். இப்போ வந்து மண் பரிசோதனைக்கு வண்டி இருக்கு சார். இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து வண்டி இருக்குது. இப்போ வந்து அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபார்மர் ஃபீல்டுக்கே வந்து மண் பரிசோதனை செய்ய அவங்களுக்கு அந்த இடத்துலயே அந்த சான்றிதழ் கொடுத்துறாங்க. உங்க மண்ணில் இந்த சத்து கம்மியா இருக்குது, இந்த சத்து அதிகமா இருக்குது அப்படிங்கிற சான்றிதழை வந்து கொடுத்துட்றாங்க சார். ஓகே, ஓகே. சரி, ஓகே. இந்த மண் பரிசோதனை பத்தியும் நீர் மேலாண்மை பத்தியும் நல்லாவே சூப்பரா சொன்னீங்க. எனக்கும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அடுத்த கொஸ்டினுக்கு நான் போக விரும்புறேன். இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். அதுல உண்மையிலேயே இது லாபம் கிடைக்குதா? இதுல ஆரம்ப சவால்கள்லாம் பார்த்தா என்னென்னலாம் இருக்குது? சார் இயற்கை விவசாயத்துல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முதல்லயே வந்து உங்களுக்கு லாபம் வருமானு கேட்டீங்கன்னா வராது சார். அதே வந்து உங்களுக்கு வந்து ஆனா அதுக்கான அந்த பொருள் விளைச்சிங்கன்னா அந்த விளைச்சலுக்கான சன்மானம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஆர்கானிக் பொருள் பாத்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் பொருளோட இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். இப்போ வந்து ஆர்கானிக் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கு சார். இப்போ வந்து மூணு வருஷம் ஆகும் சார். 3 வருஷம் நீங்க வந்து தொடர்ந்து எந்த ஒரு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸோ, ரசாயன உரங்களையோ, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளையோ பயன்படுத்தாம அவங்க மண்ணை வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டு 3 வருஷம் ஆகும் சார். ஒரு மண்ணு வந்து ஆர்கானிக்கா மாறணும், இன்ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருந்த விவசாயம் ஆர்கானிக்கா மாறணும்னா 3 வருஷம் எடுத்துக்கும் சார். அந்த 3 வருஷம் நீங்க வந்து ஆர்கானிக்கா மாத்தி அதுக்கப்புறமா உங்க பொருளை விளைவிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் உங்களுக்கு வந்து கூட வரும் சார். உங்களுக்கு வந்து லாபம் ஈட்டி தரும். இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுறப்போ வந்துட்டு நீங்க சென்ற நகரங்கள்ல அதிகமாக இயற்கை விவசாயங்கள் நடக்குதா? இல்ல இது கலவையா தான் நடந்துகிட்டு இருக்குதுங்களா? இல்ல சார், இங்க வந்து அதிகமா கலவை விவசாயம் தான் நடக்குது சார். இங்க நிறைய பேர் வந்து இன்னும் இயற்கை விவசாயம் வந்து போறதுக்கான ஏற்றம் இங்க நடக்கல சார். சூழல் வந்து இங்க இன்னும் ஏற்படலன்னு சொல்லணும். நாங்க பார்த்தோம்னா இயற்கை விவசாயத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு 2 பேர் தான் சார் இங்க வந்து அதிசயமா பார்க்க முடியுது சார். அந்த மாதிரி தான் இங்க இருக்குது. ஓகே. இந்த ப்ராஃபிட் பத்தி சொன்னீங்க. இதுல இந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் அப்படியே விசஸ் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இத்த காலங்கா தாக்கு பிடித்தல்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல வந்து எது முக்கியம் நினைக்கிறீங்க? நம்ம வந்து சஸ்டைனபிளா இருக்க தான் சார், அதாவது நிலைத்த தன்மையா இருக்க தான் சார். இப்போ உடனே வந்து வருமானம் ஆகுது அப்படின்னா வந்து இதாயிடுச்சு சார். அதே நிலைத்த வருமானம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கு சார். அதாவது எப்படின்னா இப்ப இன்னைக்கு வந்து ஒரு சாகுபடி பண்றோம், அதாவது இப்ப செயற்கை உரங்கள் அதிகம் பயன்படுத்துறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக சார். ஆனா வந்து நாளுக்கு நாள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே நம்ம இயற்கை விவசாயம் பண்ணா மண்ணோட வளமும் பாதிக்கப்படாது. அதுல இருந்து எந்த இதுவும் ஆகும் சார். மண்ணோட வந்து தொடர்ந்து மேம்பட்டா இருக்கும், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து அதிகமா இருக்கும். அது மூலமா வந்து சஸ்டைனபிளா தொடர்ந்து நிலையா பண்ணிட்டு போனாங்க சார். ஓகே. இந்த கன்சியூமர்ஸ் வந்துட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்களா? அதை பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்களா? இல்ல கன்சியூமர்ஸ் எந்த அளவுக்கு அணுகுறாங்க இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு? சார் இப்ப இருக்க வந்து மேக்ஸிமம் வந்து இப்ப வரக்கூடிய நுகர்வோர்கள் வந்து நகர்ப்புற நுகர்வோர்கள் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து அதிகமா வந்து விரும்புறாங்க. உங்களுக்கு வந்து என்ன, நம்ம எல்லா ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருந்தா அப்படின்னா அதோட சந்தை விலை வந்து அதிகமாகுது. இப்போ வந்து நம்ம எந்த ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சும்மா போயிட்டு நம்ம வந்து சந்தையில வந்து ஆர்கானிக் ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொருளை வித்தாங்கன்னா வந்து அதிகமாக இருக்காங்க. நகர்ப்புற வந்து இதா இருக்காங்க. ஆனால் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருந்து நம்ம பொருளை வந்து முறையா சந்தைப்படுத்தணும் அப்படின்னா லாபம் வந்து அதிகம் இருக்கு. நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணி அது மூலம் வந்து லாபகரமா வந்து இது பண்ணுறது. ஆன்லைன் வெப்சைட் வந்து இணையதளத்துல வந்து நம்ம நிறைய வந்து முதலீடு பண்ண இணையதளத்துல வந்து நம்ம சந்தைப்படுத்தி அது மூலம் வந்து லாபத்தை அதிகப்படுத்திடுங்க.
சரிப்பா. ஸோ இந்த நிகழ்ச்சியில இறுதி கேள்வியா நான் கேட்க விரும்புறது, உங்களுடைய சக தோழர்கள், அதாவது இந்த வயதுல நீங்க இந்த பாடத்த விரும்பி படித்து இந்த அளவுக்கு அறிவுல இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய சக தோழர்களா இருக்கிய மற்ற மாணவர்களா இருக்கட்டும், இல்ல இப்போ உள்ள இளைஞர்களா இருக்கட்டும், இவங்க வந்து விவசாயத்துல நுழைய வேண்டியதுக்கு அவசியம் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற முக்கியமான ஆலோசனை என்னவா இருக்கு? சரி, இன்றைக்கு இருக்க தலைமுறை வந்து விவசாயத்துக்கு வந்து கண்டிப்பா இப்ப இல்லைனாலும் ஒரு 10 ஆண்டுகள் வந்து அத்தியாவசிய தேவை வந்து மாறுங்க சார். இன்றைக்கு வந்து நம்ம விளைச்சல் வந்து நெல் விளைச்சல் அதிகமா இருக்கு. அதனால எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கிறது இருக்கலாம் சார். ஆனா இந்த 10 ஆண்டுகளை பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இல்லாம இருக்கலாம் சார். இப்போ வந்து எங்க அப்பா மாதிரி அளவு விவசாயம் பண்ணா, இப்ப நான் வந்து விவசாயம் பண்ணலாங்கிறது வந்து பண்ணலாம் சார். ஆனா இப்ப என் கூட இருக்க சக மாணவர்கள் வந்து எல்லாரும் வந்து விவசாயம் பண்ணாங்க வந்து கேள்விக்குறியான விஷயம் சார். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் வந்து அரசு பணி நோக்கி போறாங்க, இல்லைன்னா தொழில் முனைவரா போறாங்க. ஆனா விவசாயத்தை வந்து தொழில் முனைவரா இது பண்றது வந்து 1000த்துல ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் சார் பண்றாங்க. இது வந்து ரொம்ப கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு சார். ஆனா அவங்களும் வந்து விவசாயத்தை நோக்கி வந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் சார். அதாவது விவசாயத்தை வந்து நம்ம போன தடவை சொன்ன மாதிரி சார் வந்து பார்ட் டைமா கொஞ்ச நேரம் பண்ணாங்கன்னா விவசாயம் வந்து கொஞ்சம் நல்ல தெளிப்படையும். ஓகே. இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல நெக்ஸ்ட் இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் அடுத்த 10 வருடங்கள்ல விவசாயங்கள்ல என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இப்ப இந்த கடைசி 10 வருஷம், அதாவது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நவீனமயமாக்கப்படும் சார். அதாவது எல்லாம் ஏஐ பேஸ்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு உங்களால நிறைய வந்து இதுல பார்க்க முடியும் சார். அதே மாதிரி மெக்கனைசேஷன் வந்து இந்த அக்ரிகல்ச்சர்ல அதிகமா வந்து ஈடுபடுத்துவாங்க சார் நிறைய பேர். ஓகே. இந்த ஸ்டாக் மார்க்கெட், சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் நிறைய வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய கம்பெனி வளர்ச்சியை பொறுத்து அந்த ஸ்டாக்ஸும் ஏறுறதும் இறங்குதல் இதெல்லாமே மாறுபட்டுக்கிட்டு இருக்கும். அப்படி பாக்குறப்போ இந்த நீங்க சொன்ன மாதிரி 10 வருடங்கள்ல இந்த விவசாயத்துல இன்வெஸ்ட் பண்ணா ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கிடைக்குமா, இல்ல இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம நம்மளும் இறங்கி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை பத்தி உங்களுடைய பொதுவான கருத்துக்களாக என்ன இருக்கிறது? சார் இன்வெஸ்ட் பண்றலாம், இப்ப வந்து நீங்க விவசாயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். அதே ஷார்ட் மார்க்கெட்ல வந்து சில டைம் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சார். நம்ம வந்து கணிக்க முடியாது. அதே மாதிரி தான் விவசாயமும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். நம்மளால கணிக்க முடியாது சார். இப்போ வந்து நமக்கு வந்து எல்லா டைமும் வந்து விளைச்சல் வந்துட்டே இருக்கும், எல்லா டைமும் வந்து நமக்கு மகசூல் அதிகமாகிட்டோம் அப்படிங்கிறது வந்து உறுதியே இல்லை சார். அதே மாதிரி தான் இப்ப வந்து நம்ம எதா இருந்தாலும் இறங்கி பார்த்தா தான் தெரியும் சார் ஒரு இதுல. இப்போ வந்து நிறைய நவீனமயமாக்கப்படுறதுல வந்து சில டைம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயினால அந்த முதலீடு வந்து போட முடியாம இருக்கலாம் சார். சில ஃபார்மர்ஸ் வந்து அதனாலேயே தோத்து போறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது சார். இப்போ வந்து அதெல்லாம் நம்ம ஈடுகட்டணும்னா நம்ம வந்து எல்லா வகையிலுமே வந்து நம்ம வந்து மேம்படுத்தி இருந்தாலும் விவசாயிங்க வந்து வருங்காலத்துல வந்து முன்னேற முடியும் சார் விவசாயிகளும். ஓகே, ஓகேப்பா. ஸோ இதை தொடர்ந்து என்னுடைய கேள்விகளாக முடிந்து விட்டது. ஸோ இதை தவிர அடுத்ததாக ஒரு சிறப்பு கேள்வி கேட்கறதுக்காக ஆர்ச்சி சக்தி இணைந்திருக்கிறாங்க. ஆர்ச்சி சக்தி, நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது என்ன? எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து விவசாயம் பண்றவங்க தான். என்னோட மாமனாரும் விவசாயம் தான். இப்போ அந்த லைன் எடுத்துட்டு எங்களோட தோட்டத்துல சாகுபடிக்கிறது எல்லாமே திராட்சை, முந்திரி, திராட்சை தான் பண்ணிக்கும். எந்த நேரத்துல எந்த பூச்சி அட்டாக் பண்ணு நீங்க சொன்னீங்கல்ல, ஓகே ஃபைன், இந்த டைம்ல இந்த பூச்சி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, காலநிலை எப்போ மாறும்னு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. இஸ் கரெக்ட் தான். இப்போ திடீர்னு திராட்சைலாம் அப்படியே நல்லா பிஞ்சா இருக்கிறப்போ ஆலங்கட்டி மழை விழுந்ததுன்னா அப்படியே கருப்படிச்சிடும். உடனே அவங்க வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது போடுவாங்க. ஸோ இப்படி எந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம விவசாயம் பண்ணும்போது அவங்க எல்லாமே அந்த ரசாயன உரம் நோக்கி தானே ஓடுவாங்க. இன்னும் உடனடியா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து ஆலங்கட்டி மழை விழுந்திருக்கு, அந்த காயில ஃபுல்லாமே விழுந்திருக்குன்னா கருப்பு அடிச்சிடும். கருப்பு அடிச்சாங்கன்னா திராட்சை சாகுபடிக்கு அந்த கொலையை அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க, நெக்லேட் பண்ணிடுவாங்க. அது செகண்டோ தேர்டோ அப்படிதான் போடும். அப்படி இருக்க பட்சத்துல இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆர்கானிக் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது எஃபெக்ட் கிடைக்குமா? இப்போ உடனே மறந்துடிச்சிட்டாங்க, அடுத்த வேலை முடிச்சு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டென்ஷன் அவங்க வீட்டுல இருக்கவங்களையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணு. மேபி இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த இப்ப எந்த நேரத்துல மழை விழுக்கும் தெரியாது. எங்க இதெல்லாம் மலை கிராமம் கீழே இருக்கு. எந்த நேரத்துல நல்ல வெயில் அடிக்கும் தெரியாது, எந்த நேரத்துல மழை விழுக்கும் தெரியாது. சோ இப்போ ஆர்கானிக்கை நம்பி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களால அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்க முடியுமா? இதுதான் என்னோட ஒரு கொஸ்டின். ஆமா, ஆர்கானிக் மட்டும் நம்பி இருந்தாங்கன்னா அவங்க அடுத்தடுத்து மூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா வந்து திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா உடனடியா கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வந்து ஆர்கானிக் வந்து கேள்விப்படுறாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம ரசாயனம் பயன்படுத்தாங்க. அப்போ முழுமையா இயற்கை விவசாயத்தை மட்டும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து திடீர்னு ரசாயனத்தை வந்து பண்ணாங்கன்னா அவங்களோட ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வச்சிருந்தாங்கன்னா அது வந்து ரத்தாயிரும். அதாவது நம்ம வந்து ஆர்கானிக்கா ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் பண்ணுவாங்கல்ல இருக்காங்க. அவங்க மட்டும் வந்து அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எப்படின்னா இப்ப வந்து மண்ணுக்கு வந்து மண்ணோட வளத்தை அதிகப்படுத்த மட்டும் ஆர்கானிக்கா பண்றவங்க இருக்காங்க. அது இல்லாம முழு விவசாயத்தையும் நம்ம ஆர்கானிக்கா பண்றவங்க இருக்காங்க. அதாவது இப்ப பூச்சி நோய் வந்துருச்சு அப்படின்னா இழப்பீடு வந்து அதிகமா இருக்கும். அதுல மட்டும் வந்து நம்ம இன்ஆர்கானிக் பண்றவங்க இருக்காங்க. பாதி வந்து ஆர்கானிக்காவும் பாதி வந்து இன்ஆர்கானிக்காவும் பண்றவங்க இருக்காங்க. அதாவது எப்படின்னா வருமுன் காத்தலுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல வரக்கூடிய வந்து நம்ம பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் பண்றது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். நோய் மற்றும் பூச்சியை தடுக்கிறதுக்கு வந்து ஆர்கானிக்கா பண்ணணும்னா அது வந்து வருமுன் காத்தல் தான் பண்ண முடியும். வந்துருச்சு அப்படின்னா ஆர்கானிக்கா பண்றது வந்து கேள்விக்குறிதாங்க.
அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த நேரம் இன்னார்கானே போறது இருக்காங்க மேம். ஆனா வந்து நான் வந்து முழுமையா இயற்கை விவசாயம் தான் பண்ணி சந்தைப்படுத்தினேன் அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து பண்ணக்கூடாது. அந்த இழப்பீடு வந்து நம்ம சரி பண்ணனா நம்ம தொடர்ந்து வந்து ஆர்கானிக்கா பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு சில இழப்பீடை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆர்கானிக்கா பண்ணும்போது. அதனாலதான் ஆர்கானிக் ஃபார்மரை வந்து நம்ம என்கரேஜ் பண்றோம். அதனால அவங்களோட உணவுப் பொருளுக்கு வந்து நம்ம அவங்களோட விளைச்சல் பொருளுக்கு வந்து நம்ம வந்து மதிப்பு வந்து அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய பொருளை வந்து இழந்துதான் வந்துட்டு இருப்பாங்க. இதான் என்னோட கொஸ்டின். ஏன்னா உடனே பூச்சி தாக்கும். இப்ப கத்தாழை பூச்சி தாக்கும், திடீர்னு வெயில் அடிக்கும், காய் பழுக்காது, அப்படியே ஒரு மாதிரி ரோஸ் கலர்ல நிக்கும். அப்படின்றப்போ அவங்க உடனே தேடி போறது வந்து, இப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஃபேமிலி வச்சு சொல்றேன். உடனே தேடி போறது சரி, ஓகே இந்த மருந்து அடிச்சா இந்த பழம் பழுத்துரும் அப்படின்னு மைண்ட் செட் தான் போவாங்க. ஏன்னா அந்த 3 மாசத்துக்குள்ள அந்த சாகுபடி முடிக்கணும், அடுத்த 3ஆவது மாசத்துக்கு அடுத்த சாகுபடிக்கு ரெடி ஆகணும், கவாத்து அடிக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்றத என்னோட கொஸ்டின். நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஆர்கானிக் யூஸ் பண்ணிட்டே இருந்துட்டு டக்கு நம்ம இன்ஆர்கானிக் யூஸ் பண்ணும்போது நமக்கான சர்டிபிகேட் கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்கல்ல. ஆமா அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அது வந்து நம்ம ஒரு சில இழப்பீடு வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து இப்ப விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு இயற்கை விவசாயம் இறங்கினாங்கன்னா லாபமோ நஷ்டமோ அது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னா மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம இயற்கையில வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்த உடனே நம்ம லாபத்தை நோக்கி வந்து போக முடியாது. நம்ம வந்து இயற்கை விவசாயம் அப்படின்னா ஒரு நிலைத்த வந்து வருமானம் தான் வரும். குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா மண்ணை வந்து இயற்கை விவசாயத்தை உகந்ததாகவும் அதுக்கு ஏற்ற பயிரை வந்து நான் சாகுபடி பயிர் ரகம் அதை வந்து நாட்டு ரகங்களை இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். அதாவது எப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாட்டு விளைச்சல் இப்ப வந்து மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி புது நெல் யானைக்காய் இது காட்டியான நெல் அந்த மாதிரி வந்து பழைய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட சந்தை விலை வந்து அதிகமா இருக்கும். இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஹைபிரிட் சீரை பயன்படுத்தின விட நம்ம பழைய ரகங்களை இது பண்ணோம்னா அதோட சந்தை மதிப்பும் நுகர்வோர் வந்து அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு இருக்கக்கூடிய நுகர்வோர் வந்து நம்ம அதோட பொருளை வந்து அதோட ஏற்ற விலையை வந்து நம்ம கொடுத்து நம்ம இதோட நஷ்டத்தை வந்து அதுல வந்து நம்ம லாபமா வைக்கணும். இப்போ நீங்க ஆர்கானிக்ல நிறைய சொன்னீங்க, இனம் கவர்தல், பூச்சி அதை வச்சு பண்றதுன்னு. இது மாதிரி எத்தனை முறைகள் இருக்கு ஆர்கானிக் பேஸ் பண்ணி பண்ணும்போது? நம்ம ஆர்கானிக்கா பேஸ் பண்ணி பண்ணும்போது நிறைய முறைகள் வைக்கலாம். அது வந்து இப்ப வந்து நம்ம பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அவங்க வந்து நம்மளை விட அவங்க தான் அதிகமா தெரிஞ்சவங்க. அவங்க வந்து நார்மலா சாதாரணமா ஒரு விஷயத்த பண்ணிட்டே வருவாங்க. நம்ம அது வந்து நம்ம என்னன்னே தெரியாம வந்து நம்ம இருந்துருக்கோங்க. ஆனா இப்ப வந்து எல்லாமே ஒவ்வொன்றா விஷயம் வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியுது. இப்ப நார்மலா கோடை விவரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவுமே நம்ம ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பிராக்டிசஸ் சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா கோடை விவரம் பண்றவங்க வந்து மண்ணை இருக்கக்கூடிய முட்டை பூச்சி இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். அது வந்து இப்ப இருக்கக்கூடிய செம்ம படிச்சாலும் நம்ம இண்டிஜினியஸ் அதாவது நம்ம தாத்தா காலத்துல இருந்து அவங்களோட பாரம்பரியமா கத்துட்டு இருந்த ஒரு முறை தான். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் எல்லாமே. இப்ப அது மாதிரி உங்க பயிர் சுழற்சி வந்து நம்ம அவங்களோட இருந்து கத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே தாத்தா பாட்டிகள் வந்து நவீனமா நீங்க நிறைய விஷயம் படிச்சாலும் எல்லாமே அவங்களோட இருந்து கத்துக்கிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் பண்ணது அது அழிஞ்சு போனதா இப்ப நீங்க திருப்பி படிக்கிறீங்க, திருப்பி அதை வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி கொண்டு வரீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அவங்கள்ட்ட இருந்தாதான் நம்ம நிறைய விஷயம் இப்ப வந்து நம்ம வந்து எழுத்து நம்ம ஏதாவது படிச்சுட்டு இருக்கோம். நம்ம புதுசா நம்ம என்னதான் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க பாரம்பரியம் பின்பற்றது அழியாம இப்ப இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர்ல வந்து நம்ம நிறைய விஷயம் அவங்களோட தான் கத்துக்கணும். இப்ப நம்ம படிக்கிற வந்து இண்டிஜினியஸ் ஃபார்மிங் அப்படின்னு நிறைய விஷயம். இப்ப நாங்க இப்ப ராவே வந்திருக்கோம் அப்படின்னா இங்க வந்து ஃபார்மர் வந்து என்ன வந்து பாரம்பரியமா என்ன வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்னதான் நம்ம உரம் இருக்கு நம்ம பூச்சி மருந்து இந்த மாதிரி கொடுத்தாலும் அவங்க பாரம்பரியமா ஒரு சில முறைகள் வந்து பயன்படுத்துறாங்க. அது வந்து என்னன்னு நாங்க வந்து தெரிஞ்சுட்டு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இப்போ வந்து என்னோட அப்பாவுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வீட்லயே இருப்பாங்க. கேட்டோனே ஓகே இந்த மாதிரி இருக்கா, காய் கருத்து இருக்கா, வெள்ளை கலர்ல படலாம், உடனே இந்த மருந்து அடின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. பட் இது அண்ணா கேட்டுனா அவன் போயிட்டு மருந்து கடையில போட்டு என்ன எடுக்கணும் இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன பண்ண அவன் வந்து அப்புறம் யோசிச்சு தான் பண்ணணும். ஓகே தான் நீங்க சொன்னது. அந்த மாதிரி முறைகள் எத்தனை இப்போ நடைமுறையில இருக்கு? இப்போ வந்து எல்லா விவசாயிகளும் வந்து நம்ம வந்து இப்ப இருக்கவங்க வந்து எப்படின்னா இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து மேக்ஸிமம் பிளான்டிக் ஸ்டைல் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து பெட்டராங்க. இப்போ பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அனுபவத்தை கேட்டு இது பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இப்போ ஒரு அக்ரி கிளினிக்கோ ஒரு உர கடைக்கோ ஒரு பூச்சி மருந்து கடைக்கோ போய் அவங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இல்ல அந்த செடியோ குடி கொண்டு காமிச்சு அவங்க வந்து மருந்து வாங்குவாங்க. இப்ப இருக்க வந்து உழவன் செயலி இல்ல பிளான்டிக் ஆப் இந்த மாதிரி செயலிகள்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா நவீனமா நம்ம ஏஐ மூலமாவே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாம இப்ப வந்து அவங்க வந்து அனுபவ அறிவுங்கிறது தான் நம்ம வந்து சேர்ந்ததா வந்து இருக்கும். நம்ம என்னதான் இப்ப இருக்க நவீன இருந்தாலும் அனுபவ அறிவு அவங்களுக்கு வந்து இப்ப பார்த்தோன்னே இந்த செடி வந்து அடுத்த இந்த குறிப்பிட்ட நாள் இந்த பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறது அனுபவ அறிவு தான் கத்துக்க முடியும். நம்ம என்னதான் பட்டய படிப்போ பட்டய அறிவோ இருந்தாலும் நம்ம அனுபவ அறிவு தான் சிறந்தது. கண்டிப்பாமா. நான் இப்ப என்ன கேட்கிறப்பனா எத்தனை முறைகள் இப்போதைக்கு இப்ப பழக்கத்துல பழைய முறைகள் இப்ப எத்தனை முறைகளை இப்ப நீங்க பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, பழக்கத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதாவது நீங்க சொன்னீங்கல்ல இந்த இனம் கவர்தல், அது நீங்க வீடியோ கூட நான் பார்த்தேன், ஒரு வீடியோ கூட நான் பார்த்திருந்தேன். அந்த மாதிரி இப்ப எத்தனை முறைகளை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க? இப்ப நீங்க அந்த சோளத்திலையும் மரவள்ளி கிழங்குலையும் பண்றது இந்த மாதிரி முறைகள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதுல எத்தனை முறைகளை இப்போ நீங்க பண்ணிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது பண்ணி பார்த்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். எஸ் மேம். நாங்க வந்து அந்த ஃபிஷ் மில் இதும்பாங்க மேம். அதாவது மீன் அமிலம் வந்து பயன்படுத்துறது மேம். அதே மாதிரி இந்த இன்பாரசிட் மேம், அதாவது ஒட்டுண்ணி பூச்சிகளை வந்து பயன்படுத்துறது மேம். இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இது வந்து இருக்கு மேம். அதாவது இயற்கை முறையில பண்றது மேம். இந்த மாதிரி பல இது வந்து முறைகள் வந்து இப்ப பயன்படுத்துறாங்க மேம். அதே மாதிரி பஞ்சகாவியா, தசகாவியா, அப்புறம் வந்து மேம் இந்த நிறைய இந்த 3G கரைசல், அப்புறம் வந்து இந்த மோர் கரைசல், இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு மேம். அது இல்லாம இந்த
எந்த மாதிரினா இந்த சம்மர் ப்ளோவிங் மேம். ம். அப்புறம் இந்த 10 இலை கரைசல் அந்த மாதிரி இருக்கு மேம். இந்த மாதிரி பல இது வந்து அந்தந்த காலத்துல இருந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு வர முறைகள் மேம். இந்த முறைகள்லாம் ம். வந்து இப்ப பயன்படுத்துறதுனால இந்த முறை இன்னும் இருக்கு மேம். ஆனா வந்து இன்னும் நிறைய பேர் இப்ப தொடங்குற விவசாயம் வந்து யாரும் பயன்படுத்துறது இல்ல, தெரிய ம். மாட்டேங்குது. அதை வந்து நாங்க வந்து இந்த முறைகள்லாம் இருக்குது, இன்னும் வந்து ஆர்கானிக்கா இந்த வகைகள்லாம் நீங்க பயன்படுத்தி பூச்சிகளையும் ம். மண் மேம்படுத்த முடியும் அப்படின்னு வந்து நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் மேம். நீங்க சொல்லும்போது அந்த விவசாயிகள் அதை ஏத்துக்கிறாங்களா? சரி, ஓகே, நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பண்றாங்களா? எஸ் மேம், பண்ணியிருக்கிறாங்க மேம். நாங்க வந்து இப்ப தென்னை மரத்துலயும் மரவள்ளியிலயும் வந்து இந்த வெள்ளை பூச்சி வந்து மாவு பூச்சி வந்து வருது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து கேட்டாங்க. ஆர்கானிக் முறையில என்னப்பா பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி கேட்டபோது நாங்க வந்து இப்படி எக் பேரசைட் இருக்குது, ஒட்டுணி பூச்சிகள் வந்து விடுங்க, அதை வந்து கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து அவங்களுக்கு வந்து அறிவுறுத்திருந்தோம். அவங்க வந்து அதை வந்து கேட்டுக்கிட்டு அது வந்து எங்க கிடைக்குமோ எங்கள்கிட்ட இருந்து விவரங்களை தெரிஞ்சு அப்புறம் அவங்க நேரடியா போய் வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்தி தம்பி நல்லா இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். இந்த மாதிரி நாங்க சொல்லி நிறைய பேர் கேட்டு வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க மேம். ஓகே, ஓகே, ஓகே. நான் அதான். இப்ப நம்ம சொல்லும்போது அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. அதோட ரிசல்ட்ல வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாங்க இல்லையா? எஸ் மேம். கண்டிப்பா வந்து அவங்க வந்து அதை பயன்படுத்தி அவங்களுக்கு உரிய அதாவது ரசாயன இதை பயன்படுத்தி கட்டுப்படுத்துறதோட இந்த மாதிரி பயன்படுத்தி கட்டுப்படுத்துறது வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாவும் இருக்குது, அவங்களுக்கு வந்து ம். நல்ல செலவும் குறையுது. அப்படிங்கிற போது அவங்க ம். வந்து சந்தோஷமா அடைகிறாங்க. எங்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க மேம் நிறைய பேர். ஓகே. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீங்க அடுத்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருப்பீங்களா? இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல அவங்களுக்கு ஒரு ஃபார்மட் போட்டு குடுத்துருவீங்களா? இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அடிக்கடி நீங்க போய் பார்த்து விசிட் பண்ணி, ஓகே, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க சொல்லணுமா? இல்ல அதுக்கான ஃபார்மட்டா அவங்களுக்கு போட்டு குடுத்துருவீங்களா? இந்த டைம்ல இது யூஸ் இல்ல பண்ணுங்க மேம், அது மாதிரி. ஒவ்வொரு டைமும் இது வந்து உங்களுக்கு சொல்லுங்க. இது வந்து மேம் எங்களுக்கு 2 மாசம் ட்ரைனிங் மட்டும் தான் மேம். நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஓகே. ஃபார்மேட் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க பின்னாடி ம். அவங்க எப்ப வேணாலும் அதையும் பயன்படுத்திப்பாங்க மேம். ம். ஓகே, ஓகே. ஒரு இதான் முறை, நாங்க இந்த வந்து மாதிரி அதுக்காக ஒரு சொல்லுங்க. செயல் விளக்கம் மாதிரி பண்ணிடுவோம் மேம். ம். அந்த செயல் விளக்கம் பண்ணி காமிக்கும்போது அவங்க வந்து அது மூலமா முழுவதுமா கத்துக்கொள்வாங்க. எப்படி பண்ணணும், எப்படி பண்ணலாம், இதுல இப்படிலாம் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நாங்க சொல்லிக் கொடுத்துருவோம். ஒரு செயல் விளக்கமே பண்ணி காமிச்சிருவோம். அப்புறம் அவங்க அதை வந்து ம். பயன்படுத்தி அறிஞ்சு அப்புறம் அவங்க பண்ணிப்பாங்க மேம். ஓகே, ஓகே, ஓகேம்மா. விஜய் சரண், என்னோட கொஸ்டின் முடிஞ்சு. தேங்க் யூ சோ மச். நீங்க கேரி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா எல்லா எங்களோட கேள்விகளுக்கு நீங்க பொறுமையா பதில் எடுத்ததற்கு நன்றி. பிஜேபி கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு. அண்ட் இதை தவிர வந்துட்டு நீங்க ஏதாவது மக்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சு விட்ட கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா? நம்ம ஏற்ற ரசிகர்கள் கூட மக்கள் கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதான் சார், இப்ப வந்து வர வர விவசாயம் வந்து நிறைய அழிஞ்சு கொண்டே வருது. இப்ப கடைசி இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் விவசாயம் வந்து நிறையவே அழிஞ்சிட்டு வந்திருக்கு சார். இப்ப வந்து எல்லாரும் விவசாயம் பண்ணணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை சார். அதாவது பார்ட் டைமாவாச்சும் விவசாயம் பண்ணணும். அதான் சார் எங்களோட கோரிக்கையே. முழு நேரமும் விவசாயம் இல்லைனாலும் பார்ட் டைமா ஒரு விவசாயம் பண்ணாங்கன்னா அதுவே வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் நம்ம இந்தியால. எல்லாம் நம்ம 140 கோடி மக்களுக்கு வந்து உணவு கிடைக்கணும் அப்படிங்கிற போது 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் எதுவுமே வந்து மிஞ்சாது சார். அதுக்காக வந்து அதுக்காவது பாடுபட்டு எல்லாரும் விவசாயம் பண்ணணும் சார். விவசாயிகளை மதிச்சு விவசாயமும் பண்ணி இந்த நாடையும் வளர்த்தணும் சார். அதான் வந்து எங்களுக்கு கோரிக்கை சார். ஓகே. ஸோ உங்களுடைய கல்லூரியை தாண்டி கிராமத்தை தாண்டி நாடு வரைக்கும் உங்களுடைய நோக்கம் இருக்குன்னா நம்மளோட அடுத்த சமுதாயமான பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது என்னைக்காவது உங்களுக்கு இந்த விஷயத்த பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இல்ல இது ஒரு கேம்ப் நடத்தணும், இல்ல அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களை அழுக்கப்படாம இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு சின்ன வயசுல நம்ம காலைல 6 மணிக்கே கிரிக்கெட் விளையாட விடுமுறை நாட்கள்ல காலைல 6 மணிக்கே கிரிக்கெட் விளையாட போறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம மண்ணில் விளையாண்டதெல்லாம் இப்போ யாருமே விளையாடுறது கிடையாது, மண்ணில் விடுறது கிடையாது. நீங்க இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு கேம்ப் வைக்கணும், இந்த மாதிரி ஆசை ஏதாவது உங்களுக்கு இருக்குதுங்களா? சார் கண்டிப்பா இருக்கு சார். நாங்க அதை வந்து செயல்படுத்தி இருக்கிறோம். நாங்க வந்து இப்ப எங்க இருக்கிற எலச்சிபாளையத்துல இருக்கிற பள்ளியில இருக்குங்க சார். நாங்க வந்து பசங்க வந்து பள்ளியில படிக்கிற பசங்க வந்து எப்பயும் விளையாட்டுத்தனமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விளையாட்டோட சேர்த்து இந்த விவசாய பத்தி அறிவுறும் பண்ணி நாங்க இப்ப கொடுத்துருந்தோம் சார். அதாவது இந்த குடியரசு தினம் இருக்கு சார். குடியரசு தினத்தப்ப போட்டியில நடத்தி அதே நேரத்துல வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து நாங்க விவசாயத்தை பத்தி ஊக்கமும் நாங்க கொடுத்துருந்தோம் சார் அவங்களுக்கு. இதனால அவங்க வந்து விளையாட்டோட சேர்ந்து இந்த விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. ஓகே, ஓகே. சூப்பர். நல்ல 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 முயற்சிகள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற எங்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வெளிநாடுகள்ல இருக்கட்டும், இப்ப நான் இங்க சவுதியில இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு ஒரு பையன் ஸ்கூல்ல சேர்ந்த உடனே அவன் ஒரு பிளான்ட் கொடுத்து அந்த ஸ்கூலுக்கான ஏரியால அவன் பிளான்ட்ல நேம் எழுதி கொடுத்து
டெய்லி ஸ்கூலுக்கு வரப்போ அதுக்கு தண்ணி ஊத்துறதா இருக்கட்டும், இதெல்லாமே இப்பயிலேருந்தே அந்த கல்வி முறையிலேயே அவங்க இங்க உள்ள வெளிநாடுகள்ல இருக்கிற ஆசிரியர்களா இருக்கட்டும், இல்ல பெரிய அலுவலர்களா இருக்கட்டும், இதை வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் நடத்துறீங்க பண்றீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தென் தொடர்ந்து ஏத்தமிழா நீங்க கேளுங்க. உங்களுக்கு எந்த சப்போர்ட் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க. ஏத்தமிழா வந்து நிற்கும். அண்ட் உங்களுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறமா வேற என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் நீங்க படித்து முடித்து விட்டு இதே நம்முடைய அரசு அலுவலகங்கள்லயோ இல்ல ஒரு எக்ஸாம் எழுதி பெரிய அலுவலராக மாறினாலும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். தயவு செஞ்சு நீங்களுடைய விவசாயிகளுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ, எல்லா துறையில பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்க. பண்ணுவீங்க நாங்க நம்புறோம். அண்ட் இதை ஏதாவது சொல்லணுமா ஏத்தமிழாக்கு நீங்க? சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், எங்களுக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கும். அப்புறம் வந்து எங்களை பத்தியும் எங்க காலேஜ் பத்தியும் இல்ல எங்களை பத்தி வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எஸ். நாங்க சேர்க்கறதுங்கிறத தாண்டி நீங்க ஆல்ரெடி நீங்க மக்கள்கிட்ட நல்ல ரீச்ல இருக்கீங்க. உங்களுடைய நாமக்கல்லை தாண்டி நாங்க உலகம் ஃபுல்லா தெரிய வச்சுட்டு இருக்கோம். இப்போ இங்க சவுதிகள்ல இருக்கிற ஓட்டுநர்கள் சங்கமா இருக்கட்டும், இல்ல துபாயில இருக்கிறவங்களா இருக்கட்டும், தென் கனடா, பிரான்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. அதுல 350 பேர் லைவ்ல மட்டுமே கேட்டாங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா எப்போ ரிப்பீட் போடுவீங்கன்னு திரும்பி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 days ரிப்பீட் போட்டோம். அதை கேட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. எல்லாமே வெளிநாடுகள்ல வேலை பார்க்கக்கூடியவங்க. தென் நிறைய பேர் பிசினஸ் எல்லாம் பேசினாங்க. லைக் அந்த பசங்கள்ட்ட சொல்லி எங்களுடைய ப்ராடக்ட விவசாயிகள்ட்ட கொண்டு சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்க ஸ்ட்ரிக்ட்லி நாங்க நினைச்சிருந்தோம்னா அவங்கள்ட்ட ப்ரொமோஷனுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணிருக்கலாம். நாங்க அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம், இல்ல இது பசங்களோட முழுக்க அவனுங்க ஒரு தனி முயற்சியில பண்ணிட்டு இருக்காங்க, அவனுங்க போக்குல விடணும், இந்த நேரத்துல நாங்க இதை வியாபாரமாக்க விரும்பல சொல்லி ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணிட்டோம். எதனாலன்னா உங்களோட முயற்சி வெற்றி பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அண்ட் நீங்க கண்டிப்பா இன்னும் பெருசா என்னெல்லாம் பண்றோமோ அதுக்கு ஏத்தமிழா டீம் சப்போர்ட்டா இருக்கும், கவலைப்படாதீங்க. சார் இப்ப நாங்க முடிச்சுட்டு போனாலும் இப்ப இந்த ட்ரைனிங் முடிஞ்சு அப்படின்னா நாங்க இது மாதிரி முடியாது. இதுக்கப்புறம் நீங்க எந்த ஷோ நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னா நாங்களும் பங்கேற்போம் சார். இது இல்லாம இப்ப ஆண்டுதோறும் வந்து இறுதியாண்டு வந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து வருவாங்க சார். அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் இப்ப எங்க கல்லூரி மட்டும் இல்லாம மற்ற விவசாய கல்லூரிகளும் இல்ல விவசாயம் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிற ஒரு ஏதாவது இயற்கை விவசாயம் இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இது பண்ணி இயற்கை விவசாய சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை வந்து அதிகமா கொஞ்சம் கண்டக்ட் பண்ணீங்கன்னா மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளம் தலைமுறைகளுக்கு வந்து விழிப்புணர்வாக இருக்கும் சார். இல்ல எங்களோட லிசனர்ஸுமே சொன்னதுதான். ஸோ ஏத்தமே அப்பயே வந்து புதுமையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாமே ஐடில வேலை பார்க்குறோம், கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறோம், விவசாயத்தை பத்தி பேசுறது எங்களுக்கு ரொம்ப புதுமையா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே உங்களால தான். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. இதை தவிர வந்துட்டு என்ன சப்போர்ட் இல்லைங்க, ஏர்தமிழா பண்ணும். அண்ட் ஏர்தமிழாக்கும் உங்களுடைய குரல் ரொம்ப முக்கியம். இதை நாங்க ரெக்கார்ட் நாங்க பத்திரமா வச்சுப்போம். ஸோ இன்னைக்காவது வந்துட்டு ஒரு உழவர் திருநாளா இருக்கட்டும், இல்ல தமிழ்ல புத்தாண்டா இருக்கட்டும், அப்போ இந்த ஷோ டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இதற்கிடையில வேற ஏதாவது உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெஸ்டாக கூப்பிடுவோம். அப்போ நீங்க வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா சார். அதாவது எங்க மூலமா வந்து எங்களை மாதிரி அக்ரிகல்ச்சர் படிக்கிற மாணவர்கள் வந்து தொழில் முனைவரா ஆகும்போது, அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப்பா ஆகும்போது, அது மூலமா எங்க மூலமா ஒரு 1000 விவசாயிகள் வந்து நல்லபடியா வாழ்ந்தா எங்களுக்கு மிக மிக பெரிய சந்தோஷம் தான் சார். ஓகேப்பா, கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் உங்களோட ஃபியூச்சருக்கு. ஓகேங்களா? ஏர்தமிழ் நேயர்களுக்கு நம்மளுடைய பிஜேபி கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்கள் பேசினது இவ்வளவு கேட்டிருப்பீங்க. நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்கும், நிறைய புதுசா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்முடைய ஆட்சியர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் பதில் சொல்ல இருக்கட்டும், நல்ல ஒரு அறிவாளித்தனமாக பேசினதாக இருக்கட்டும், அவங்களுடைய எடுத்துரைத்தலாக இருக்கட்டும், எடுத்துக்காட்டுதல் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு செய்தல், அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்லதுகள் எல்லாமே வந்துட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில வேற ஒரு கெஸ்டோட வந்து பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு ஷோ முடிச்சு நம்ம கிளம்பலாம். நன்றி, வணக்கம்.